இந்தியாவிலேயே முதல் முறையாக அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க ஒரு புதிய முயற்சி. உங்களுக்கும் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் ஆகணும்னு கனவு இருக்கா? எங்க மாஸ்டர் கிளாஸ்க்கு வாங்க. உங்களுக்கு பவர் அண்ட் ஐடியாலஜி, கேம்பெயின், வின்னிங் எலெக்ஷன், சோஷியல் மீடியா, அசெம்பிளி சிமுலேஷன் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கற்றுக் கொடுப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். ஜாயின் தி நியூ டெமோக்ரஸி. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். சார், நேற்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் விவாதமாகவே போயிட்டு இருந்துச்சு. முதலமைச்சர் வந்தா எந்திரிக்கணுமா இல்லை உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு சபாநாயகர் அவர்கள் வந்துட்டு இல்லை முதலமைச்சர் வந்தா எந்திரிக்கணும் அவசியம் இல்லை, அதான் தமிழர்களோட மரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சார். இல்லை ரூல் படி என்னதான் சார் அங்கே இருக்கு? சட்டப்பேரவை விதிகளின்படி சட்டப்பேரவையின் தலைவர் சபாநாயகர். கோர்ட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ கோர்ட்டு போய் நின்று இருக்கே அப்படின்னு சவுண்ட் வருமா? வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்களா? அதுபோல் அந்த அவையோட தலைவர் சபாநாயகர். அவர் வரும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். அவர் செல்லும் போதும் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும். முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும் என்று விதிகள் ஏதும் இல்லை. ஆனால் முதலமைச்சர் என்பவர் இந்த மாநிலத்தின் தலைவர். சபாநாயகர் சபைக்கு தலைவர், முதலமைச்சர் இந்த மாநிலத்தின் தலைவர். அந்த அடிப்படையில் அவர் வரும்போது எழுந்து நிற்கிறோம். ஸ்டாலின் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்கல்ல, எடப்பாடி உட்பட எந்திரிச்சு நின்னாரா இல்லையா? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்தார். இப்பயும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் வரப்ப எந்திரிச்சு வணக்கம் வச்சிருக்கிறார். அவர் வயசு என்ன? அவரிடம் பண்பு இருக்கிறது. இந்த திமுக லகட பாண்டிகளிடம் பண்பு இல்லை என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இது ஒரு விவாதமா? இந்த விவாதம் எதற்காக தொடங்கியது என்றால், இந்த வனத்துறை அமைச்சர் என்று நினைக்கிறேன் கருணாநிதி என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அது எப்படி நீ கருணாநிதின்னு சொல்லலாம்? கலைஞர் என்று சொல்ல வேண்டும். என்ன கரகாட்ட கலைஞரா? இது நீங்கள் உங்கள் தலைவரை பிரியமாக அழைப்பது. ரெக்கார்டில் அவர் பேர் என்ன? முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஏன் கருணாநிதின்னு பேர் சொல்லக்கூடாதா? அதிமுகவினர் பிரியத்தோடு செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று தான் அழைக்கிறார்கள். அதிமுக ஒருத்த வாயில கூட ஜெயலலிதா பேரே வராது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். புரட்டி போட்டு அடித்தாலும் அம்மான்னு தான் கற்றுவாங்க. நம்மளும் அப்படி தான் சார் கற்றுவோம். இவங்க கத்துறது வேற அம்மா, பெரியம்மா. நீங்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது அம்மானா சொன்னீங்க, அம்மாவின் ஆட்சியில்னு சொன்னீங்களா? செல்வி ஜெயலலிதான்னு பேர் சொன்னீங்களா இல்லையா? அப்போ திரு கருணாநிதியின் பேர் சொன்ன என்ன? ரெக்கார்டில் ஒரு பேர் என்ன? இல்லை அசல் பேரை சொல்ல வேண்டுமா? தட்சிணாமூர்த்தி. அப்படியா? தட்சிணாமூர்த்தியா சார்? ஆமாம். அப்பா அம்மா வைத்த பெயர் தட்சிணாமூர்த்தி, வடமொழி சொல் என்பதால் அவர் கருணாநிதி. நான் மந்திர உதரப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தட்சிணாமூர்த்தி வாழ்க ஓம் ஓம். அதுதான் கடவுள் பேர். அதனால் தட்சிணாமூர்த்தி என்ற தனது இயற்பெயரை கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டார். ஸோ இந்த விவாதமே அவசியம் இல்லாதது. நீ கூப்பிடியா கலைஞர்னு? அவங்க ஏன் கூப்பிடணும்? அதற்கு முதல்வர் விஜய் எழுந்து அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னார். இது விஜயின் பண்பை காட்டுகிறது. இது மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு வெட்டியாக பஞ்சாயத்து எழுகிறது உங்களின் பண்பை காட்டுகிறது. அவர் விஜய் எந்திரிச்சு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. இது ஒரு விவாதம் ஆகட்டும், கற்றுங்க. இவங்களும் 100 பேரை வச்சுருக்காங்க. நீ நானா சவுண்டு விட்டு பார்த்துக்கலாம் என்று அவை அப்படியே போயிருந்துருக்கலாம். எடுத்து பட்டன் முடிச்சிட்டாரு. இதை பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சாரிங்க விடுங்க, அடுத்தது போங்க. அப்போது அமைச்சர் ரமேஷ் எழுந்து சொல்லுகிறார், நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்களா என்று சொன்னதும் இது ஒரு விவாதம். இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் அழுகிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். எதுக்குன்னா, திரு உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் விஜய் வரும்போது எந்திரிச்சு நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் புரியுது. அவர் தான் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இல்லை எழுந்து நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால பக்குன்றது இருக்கும் போல இருக்கு. ஐயோ நம்ம இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி இதை மாதிரி சொல்லிட்டாங்களே, நாளைக்கு சிக்கலாயிட போகுதுன்னு ஒரு அழுகையை போட்டு வீடியோ வெளியிடுறாருன்னு நினைக்கிறேன். அவையின் எந்த மரபுகளையும் இவர்கள் பின்பற்றுவதில்லை. அவைக்குள்ளே யாருமே செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது என்பது அவையின் விதி. இதை சட்டத்தை காட்டுறீங்க நீங்கள். எங்கே எந்திரிச்சு நிற்கணும்னு எங்கேயா இருக்குது என்று ரூலை பேசுகிறீங்க. செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ரூலில் இருக்குல்ல. ஒரு மூத்த அமைச்சர், திமுகவின் தலைமை நிலைய செயலாளர் நேரு உட்காந்து செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்க வீடியோ வந்துச்சா? ஆமாம். இதுக்கு தான் லைவ் வேணான்னு கதறாங்க. நேற்று நேருவும் கதறினார். வேணாங்க, என்னங்க நேரம் எல்லாம் லொடுக்குன்னு போடுறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் லைவ் போயிருக்காங்க. உட்காந்து நோண்டினார் பார்த்தியா செல்ஃபோனை? அண்ணே ஈடி வந்துருச்சுன்னு தம்பி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. அதுக்கு தான் செல்ஃபோன் வச்சு அவசரமாக பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு 27 ஒரு 28 வயசு மேரேஜ் ஆகும் கூட ஆளு கூட உட்காந்து இருந்தால் கூட ஏதோ சரி லவர் கூட சேட் பண்ணுறாரு கூட எடுத்துக்கலாம். அதை விட முக்கியம்ப்பா, ஜெயிலுக்கு போகாமா இல்லையான்றதை பார்க்குறாரு. அவர் பிரச்சனை அவருக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும். ஸோ இப்படி அவையில் பெரும்பாலான விவாதங்கள் வெட்டி விவாதங்களாக போய் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. இல்லை சார், இதே போன்று இது முதல் தடவை இல்லை. முதல்ல விஜய் அவர்களுக்கு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படி சொல்லியிருந்தாரு. இது சரியா சார்? தொடர்ந்து இப்படி அவர் மன்னிப்பு கேட்கறது அது அவருடைய பண்பை காட்டுகிறது. இன்னொன்று, விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இல்லைங்க கலைஞர்னு சொல்வதனால் அவர் உயர்ந்து விட போவதில்லை. ஓகேவா? மரியாதையை மக்கள் மனதிலிருந்து தர வேண்டும், கேட்டு பெறக்கூடாது. இதுவே அவமானம். நான் சொன்ன மாதிரி கலைஞர் என்ன கரெக்டாக கலைஞரா? பேர் என்னவோ அதை கூப்பிடுங்க, திருன்னு சொல்லி மரியாதையை கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு. பேரே சொல்லக்கூடாதுன்னா
அப்போ இவங்க ஏடிமிக்காரங்களாம் பதிலுக்கு ஜெயலலிதான்ட்டு சொல்லாதீர்கள் அம்மா என்று அழையுங்கள்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு விவாதமா? முதலில் கலைஞரை போல் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள், பண்பை கற்றுக்கொள்ளுங்கள். பண்பை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் இவர்கள் பேசுகிறார்கள், பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். முரசொலி நாளேடு தொடங்கி 102 ஆண்டுகள் ஆகிவிட்டன. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியில் முரசொலி ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. அந்த முரசொலியில் இன்று ஒரு தலையங்கம், முரசொலியின் தலையங்கம் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படும். சண்முகநாதன், கனிமொழி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜமாணிக்கம், இன்னும் ஒரு சிலர், முரசொலி செல்வம், இத்தனை பேரும் தலையங்கத்தை பார்த்து படித்து திருத்தி வந்த பிறகு கலைஞர் அதில் 5 தவறுகளை கண்டுபிடிப்பார் தமிழில். அந்த அளவுக்கு இந்த முரசொலியின் தலையங்கங்களுக்கு கருணாநிதி முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் பெயரை கூட சொல்லக்கூடாது என்று சொல்கிறீர்களே, அவர் சிந்தனையை பின்பற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் இன்று முச்சந்தியில் நிற்க மாட்டீர்கள். கருணாநிதியின் முதல் குழந்தை என்று முரசொலியை சொல்லலாம். அவர் அந்த இதழை நேசித்தவர். அந்த முரசொலியில் இன்னைக்கு வந்திருக்கிற தலையங்கங்களிலிருந்து சில வரிகளை படிக்கிறேன். சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய முதலமைச்சர் விஜயின் மானம் காற்றில் பறந்தது. வெட்கமோ கூச்சமோ இல்லாமல் ஒரு நடிகையை முன்வரிசையில் உட்கார வைத்து இருவரும் மாறி மாறி சல்யூட் வைத்துள்ள காட்சியை அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே சகிக்க முடியவில்லை. அசிங்கத்தையும் அருவருப்பையும் பட்டவர்த்தனமாக செய்வதன் மூலமாக அதனை நியாயப்படுத்த நினைக்கிறவர்தான் இன்று தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வந்துள்ளார். சுதந்திர தின விழாவுக்கு ஒரு நடிகையை அழைத்து வந்து அவருக்கு சல்யூட் அடிப்பதை விஜய் ரசிகர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ஒன்ட்டு சொன்னாங்களா? சுதந்திர தினத்தன்று விடுதலை போராட்ட வரலாறுகளை ஊடகங்கள் வெளியிடும். ஆனால் இம்முறை நடிகை ஒருவருடன் முதலமைச்சர் இதுவரை 5 முறை ஒன்றாக வெளியில் வந்துள்ளார் என்று வரலாறு போடும் கேவலத்தை பார்க்கிறோம். விஜய் நன்றாக டான்ஸ் ஆடுவார் என்பதற்காக ஏறிய மின்சார கட்டணத்தை ஏற்றுக்கொள்வார்களா மக்கள்? விஜய் அழகாக சிரிக்கிறார் என்பதற்காக சொத்து வரியை எவ்வளவு வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்களா தமிழ்நாட்டு மக்கள்? சமூக வலைத்தளங்களில் கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள். உங்களுக்குத்தான் வாக்களித்தோம், வாக்களித்ததற்காக வருத்தப்படுகிறோம் என்று சொல்லும் வீடியோக்கள் தான் அதிகம் பரவுகின்றன. அதனால் தான் என்னோடு இருங்கள், போய்விடாதீர்கள் என்று கழிவிறக்கம் தேட பார்க்கிறார் முதல்வர். மக்கள் ஏமாளிகள் அல்ல, இவர் இன்னமும் தனிமைப்படுத்தப்படுவார். யார் இந்த முரசொலியின் ஆசிரியர் என்றால், அன்னியார் துர்காவோட சொந்தக்கார பையன், கலைஞர் டிவி கார்த்தி என்று சொல்வார்கள், சின்ன பையன். திமுகவின் பல சொத்துக்களுக்கு பினாமியாக இருக்கிறான். 2-3 முறை சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இந்த பையன்கிட்டலாம் எடிட்டோரியல் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா இப்படித்தான் பத்திரிகை வெளியே வரும். திமுக இனி எழுந்திருக்கவே முடியாது, திமுகவின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று நான் தொடர்ந்து சொல்லுவதை பலர் நம்பி இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் அதற்கு ஒரு உதாரணம். லுக், முதல்வர் அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே கான்வாயில் வர்றாரு. அந்த விசிட்டர்ஸ் கேலரியில் யாருமே இல்லை. மக்கள் நீதி மையம் கட்சி மாதிரி த்ரிஷா மட்டும் தனியாக நாற்காலி போட்டு அமர வைக்கப்பட்டு அவரை பார்த்து திரு விஜய் அவர்கள் சல்யூட் அடித்திருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த தலையங்கம் நியாயமானது. த்ரிஷா மட்டும் அமர்ந்திருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்களே. ஏமா எவ்வளோ பேருமா இருந்தாங்க, அதிகாரிங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க? இல்லை விஜய் கையையே தூக்காமல் அந்த இடத்துக்கு வந்தோன்னு சல்யூட் அடிச்சாரா? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், முதல்வர் விஜய் அவர்கள் சல்யூட் அடிக்கிறாரு, முதல்வர் விஜய் அவர்களோட நண்பர் த்ரிஷா அவர்கள் அவங்களும் சல்யூட் அடிக்கிறாங்க. இதில் என்ன கேவலம் நான் கேட்குறேன் சார். நல்லா கேட்டேன், இதைத்தான்ப்பா நானும் கேட்க வந்தேன். இதில் கேவலப்படுவதற்கோ அருவருப்புப்படுவதற்கோ என்ன இருக்கிறது? உங்களுக்கு ஏன் இது அருவருப்பாக தோன்றுகிறது? இப்போ தம்பி அழகாக சொன்னா, அப்படி அவன் ஃப்ரெண்டு சார், ஃப்ரெண்டுக்கு சல்யூட் அடிக்கிறாரு, வணக்கம் வைக்கிறாரு. அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே சகிக்க முடியவில்லை, அசிங்கத்தையும் அருவருப்பையும் பட்டவர்த்தனமாக செய்வதன் மூலம் அதை நியாயப்படுத்த நினைக்கிறார். இதில் என்ன அசிங்கம், என்ன அருவருப்பு? உங்கள் புத்தி எவ்வளவு மலிவானதாக இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த கட்சியே ஆபாசம், திமுக கருவின் குற்றம் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தனது முதல் அரசியல் பிரவேசத்தை உதயநிதி அவர்கள் செய்கிறார். இவருக்கு வாக்களித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அழகான எம்பி கிடைப்பார். எவனாவது இப்படி பேசுவானப்பா? இப்போது தம்பியை அங்கே தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய சொன்ன வாயில் வருமா அந்த வார்த்தை? அப்போது உங்கள் சிந்தனையே அருவருப்பால் நிரம்பி இருக்கிறது. இதில் என்ன அருவருப்பை கண்டுவிட்டீர்கள்? தவறை பட்டவர்த்தனமா செய்யணும்னு சொல்றாரு அப்படின்றாங்க சார். அந்த ஸ்ரீலங்கா இஷ்யூ அப்பெல்லாம் அங்கே வார் நடக்குதுன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. அப்போ மனைவியும் துணைவியும் எல்லாம் பக்கத்துல உட்காந்துருந்தாங்களா? அது பட்டவர்த்தனமா அவர் தவறு செஞ்சதா உங்களுக்கு ஊரே பார்த்துச்சுமா? கருணாநிதிக்கு 2வது குடும்பம் இருப்பதை, அந்த 2வது குடும்பத்தில் ஒரு அரசு அலுவலகத்தை நடத்துவதை, முதலமைச்சரின் அலுவலகத்தை நடத்துவதை இது சட்டப்படி தவறு என்று எம்ஜிஆர் அவர்கள் சர்க்காரியா கமிஷனில் புகாராக அளித்தார். சர்க்காரியா கமிஷன் குறுக்கு விசாரணையின் போது கேள்வி கேட்கப்படுகிறது. ராசாத்தி அம்மாள் யார்? இதுதான் கேள்வி. காகிதப்பூ கதாநாயகி கனிமொழியின் தாய் திருமதி ராசாத்தி அம்மாள் அவர்கள் காகிதப்பூ என்ற நாடகத்திலே நடித்தவர். அந்த நாடகத்துக்கு கதைவசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. காதலித்தார், திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொள்ளவில்லை, நிறைமாத கர்ப்பிணியாக சென்னை அரசு மருத்துவமனையிலே ராஜாத்தி அம்மாள் சென்று அனுமதிக்கப்படுகிறார். அப்போல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏது? உங்கள் அப்பா யாருன்னு கேட்க. யாருமா அப்பா? கருணாநிதிங்க. இப்போ ரொம்ப அரிதான பெயர் இது.
கருணாநிதி யாருமா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அவரு தாங்க. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாங்கண்ணா. டாக்டர் ஆரமோட்ட சொல்ல ஆரமோ, டீனுக்கிட்ட சொல்ல டீனு, ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட சொல்ல ஹெல்த் மினிஸ்டர், முதலமைச்சர்கிட்ட சொல்ல அண்ணா அழைத்தார். தம்பி வேலையா தாலியா? அண்ணா தாலி அண்ணா. அப்போ தான் வேலை. தம்பி 2006 2011 காலகட்டத்திலே 2 வாரங்களுக்கு ஒரு முறை கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரிலே விருது வழங்கும் விழா, கலை நிகழ்ச்சி, இந்த பாராட்டு விழா, இந்த பாராட்டு விழா என்று அப்படிப்பட்ட நடனங்கள் நடக்கும். மேடையிலே முதல் வரிசையில் அமர்ந்து அதை கண்டு கழித்து கொண்டிருப்பார். இவரை குஷிப்படுத்துவதற்கென்றே இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். ராமநாராயணன் அப்போது உயிரோடு இருந்தார். சினிமா ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவர் என்று நினைக்கிறேன். எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. அஜித் மட்டும் ஒரு நாள் எந்திரிச்சு மைக்கை பிடிச்சி சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பாராட்டு விழா நடத்துங்க, நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில் ஷூட்டிங் இருக்கும், ஃபோன் பண்ணி கட்டாயம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கணும், சிஎம் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க, எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த சன் டிவி கூட இந்த மாறன் பிரதர்ஸ் கூட சண்டை நடந்து போட்டியாக இவங்க கலைஞர் டிவி ஸ்டார்ட் பண்ணி அதில் இந்த நடன நிகழ்ச்சி, டான்ஸ் போட்டி நிகழ்ச்சி ஒன்று, மாநாட மயிலாட, அது கலைஞர் டிவியில், சன் டிவியில் ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. அதற்கு போட்டியாக இதில் பண்ணணும்னு சொன்ன உடனே ஒவ்வொன்றுக்கும் கலைஞரே பெயர் வைத்தார். கலைஞர் எடுத்து நிறைய கதைகள்லாம் எடுத்து படித்து பார்த்தோன்னா துப்பிடுவேன். உங்கள் சிந்தை முழுக்க அருவருப்பு நிறைந்திருக்கிறது. அதனால்தான் உங்கள் கட்சியினர் அவ்வளவு பேரும் அருவருப்பாக சிந்திக்கிறார். எனக்கு சல்யூட் வச்சது ரொம்ப கேவலமாக தெரியல சார். நீங்கள் கார் ரேஸ் நடத்துனீங்கல்ல, நடத்துனீங்க, கேவலமாக தெரியுது. எதுக்கு நடத்துனீங்க தெரியாத எங்களுக்கு? இதெல்லாம் பேச வேண்டாம் என்று நான் தவிர்க்கிறேன். எதுக்கு உங்களை பால்டாயில் நினைக்கிறாங்க? நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். செஸ் நிகழ்ச்சியில் டெண்டர் யாருக்கு விட்டாங்க? எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும். அப்புறம் சார் எனக்கு தெரிஞ்சு இது 10 நிமிஷம் வேஸ்ட்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க முரசொலி போன்ற பத்திரிகையில தலையங்கம் எழுதும் விவகாரமா இது? என்னைக்காவது பேசியிருக்கோமா நம்ம? திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறது பிடிக்கல, சில மாற்றங்களை கொண்டு வரது பிடிக்கல, அவர் அட்டாக் எப்படி பண்றதுன்னே தெரியல. அப்படின்றதுனால இப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா பதிலுக்கு உங்க மேலேயும் அட்டாக் வரும். கண்ணாடி முன் நின்று பாருங்கள். நீங்கள் யோக்கியர்கள் அல்ல. உங்கள் வரலாறை தோண்டினால் முடைநாற்றம் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உங்களோட சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் ஆபாசம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச வேண்டியதை முரசொலியில் தலையங்கமாக எழுதுவீங்களா? அப்போ நீங்கள் அப்போ அந்த கட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது புரிகிறதா? இதனால் தான் சொல்கிறேன், சி லுக், இன்னைக்கு சமூகம் மாறிடுச்சு, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. தம்பி 2001 திமுக தோற்றதற்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ தானே இந்த டிஜிட்டல் ஃபோனு, ஓடிடி எல்லாம் வந்திருக்கிறது. அப்போல்லாம் இந்த வீடியோ டெக்கு, கல்யாணம் சாவுன்னா கிராமங்களில் இந்த வீடியோ டெக்கு வாடகைக்கு எடுத்து வீடியோ கேசட்டில் படம் போடுவாங்க. இது இந்த ஏழை வீட்டில் எல்லா வீட்லேயும் இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நைட்டு ஒரு 2-3 படத்தை போட்டு விடுவாங்க. 2001 தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைரம் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். நீச்சல் உடையில் நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில். இந்த படத்தை கிராமமாக போட்டு காட்டாங்க திமுக கேடிவியில். திருப்பி வைரம் படத்தை போட்டாங்க. ஜனங்க ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ என்ன வைரம் படத்தில் நடித்ததுனால என்ன? இதை மேடையிலேயே கலைஞர் பேசியே இருக்கிறார், பத்திரிகையாளர்களிடம் பேசியிருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு எதற்கு இவ்வளவு அங்கீகாரம்? வைரம் படத்தில் நடித்ததற்காகவா? அதோட நீட்சி பேரனிடம் தெரிகிறது. அவருக்கு ஜெயலலிதாவின் நிர்வாக ஆளுமை அவரை தோற்கடித்தது, அவரது அரசியல் நுணுக்கங்கள் எதுவும் தெரியவில்லை. வைரம் படத்தில் நடித்தது தானே கருணாநிதிக்கு தோன்றுகிறது, பேரனுக்கு திரிஷாவை பற்றி தோன்றுகிறது. இவ்வளவுதான். இந்த காலம் மாறிவிட்டது. மக்கள் இந்த ஆபாச சிந்தனைகளை விரும்புவதில்லை என்பதை திமுகவினர் கடைசி வரை உணர மாட்டார்கள், அழிந்துதான் போவார்கள். அடுத்ததா சமீபத்தில் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் மான வேட்டையாடினாங்கன்னு சொல்லிட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. அதற்கு சட்டப்பேரவையில் 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க சார். அந்த வழக்கில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தித்தாளில் வேறு வந்திருக்கு சார். முதல் விஷயம், இந்த நிவாரணத் தொகையை கர்நாடக அரசு அறிவித்திருக்க வேண்டும். கர்நாடக அரசு நிவாரணத்தை அறிவிப்பதை தமிழக அரசு உறுதி செய்திருக்க வேண்டும். கர்நாடக அரசு செய்த தவறுக்கு நாம் நமது நிதியை செலவிடப்பட வேண்டியதில்லை என்பதை என்னுடைய முதல் கருத்தாக பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் புகைப்படத்தோடு ஒரு செய்தி வந்திருக்கிறது. கர்நாடக வனத்துறையினரின் கூற்று, அதிகாலை 5:30 மணிக்கு அவர்கள் ரோந்து பணிக்காக சென்றிருந்த போது இவர்கள் விலங்குகளின் கறியை வேட்டையாடி ஒரு மூட்டையில் 20 முதல் 30 கிலோ விலங்குகளின் கறி, மான்கறியாக கூட இருக்கலாம், மான்கறியா உடும்பு கறியான்னு தெரியல, இல்லை மான் தான் வேட்டையாட போனாங்க, வைத்திருந்தார்கள். அவர்களை பிடிக்கச் செல்லும்போது அவர்கள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டார்கள் என்பதுதான் கர்நாடக வனத்துறையினரின் கூற்று. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் புகைப்படத்தை வெளியிட்டு நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் ஒரு ஹவாய் செப்பல், ரப்பர் ஹவாய் செப்பல் ஒன்று இருக்கிறது. அந்த ரப்பர் ஹவாய் செப்பல் புத்தம் புதிய செப்பல். எவ்வளவு புத்தம் புதியது என்றால் அந்த விலை ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்களே அது கூட பிரிக்கப்படவில்லை. ஸோ உறவினர்கள், இறந்து போனவர்களின் உறவினர்கள் இதில் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். எப்படிங்க அழுக்கு கூட படாமல் இவ்வளவு புத்தம் புதுசாக ஒரு செருப்பு அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க என்று. காட்டுக்குள்ளே போனால் மண்ணாவது பட்டிருக்கு சார். எங்கே போனாலும் மண்ணு போடுப்பா. நீங்கள் இறங்கி நடந்தானே மண்ணு போடாதா? அங்கே செருப்பு கடையில் 4 வாட்டி நடந்தாலும் மண்ணு போட்டுரு, அழுக்காயிடும். வெள்ளையாக இருக்குது பாட்டம், ப்ரௌனாக இருந்தால் கூட தெரியாது. வெள்ளை செருப்பு பல பல பலன்னு வச்சுருக்காங்க.
ஸோ இதில் சந்தேகம் இருக்கிறது, இதை விசாரிக்க வேண்டும். இன்றைக்கி பேரவையிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று தமிழக அரசு வலியுறுத்தி கர்நாடக அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும். இதை பேரவையிலும் இன்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்னப்பா இப்போ இவங்க 3 பேர் வீட்டில் இருக்கவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலையா? வழக்கமாக தானே பண்ணுவாங்க. சார் ஆமாம் சார், அதான் அரசு வேலை கொடுக்கல சார். 10 லட்ச ரூபாய் நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க. தவறு தமிழ்நாட்டில் நடக்கல, இது போய் என்கவுண்டரா இருந்தா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நிவாரண நிதியா 10 லட்சம்ன்றது சரிதான் என் மனசுக்கு தோணுது சார். உங்களுக்கு சரிதான்னு தோணுதுமா? எனக்கு நாம் செய்யாத தவறுக்கு நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கேள்வி. சின்ன தொகை இல்லைம்மா. நீங்கள் இதை பாருங்கள், அவங்க ஏழைகள், அவர்களுக்கு இந்த பணம் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்பதெல்லாம் மாற்றுக்கருத்தில். அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க. அப்படி எப்படி சார் செய்ய முடியும்? ஏன் செய்ய முடியாதுன்னு கேட்குறேன். நீங்கள் நிவாரணம் அழியுங்கள்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க, வலியுறுத்துங்க. அவங்க கொடுத்த பிறகு நம்ம கொடுப்போம். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துறாரு, நிவாரணம் கொடுங்க என்று. எனக்கு இது ஒரு தவறான செயலாக படுகிறது. ஏழைகளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் கர்நாடக அரசு செய்த தவறுக்கு நாம் ஏன் செலவிட வேண்டும்? பற்றி எங்கே போய் முடியுன்றதை சொல்கிறேன். அடுத்த அரசு வேலை. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு வழக்கம் தானே. யாராவது காலேஜில் அடிச்சுக்கிட்டு செத்தான்னா அதுக்கு ஒரு அரசு வேலை, நெரிசலில் செத்தாங்கன்னா அதுக்கு அரசு வேலை. இஸ்ரேலில் ஏதாவது பாம்பு போட்டு ஏதாவது ஒரு தமிழர் இறந்துட்டாருன்னா அவருக்கும் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்களா சார்? 10 லட்ச ரூபா கொடுங்க, அரசு வேலையும் கொடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த கோவையிலே கொலை செய்யப்பட்ட அந்த அமுதன் பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன். அந்த இறந்து போன மாணவன் ஒரு கவுண்டராகவோ செட்டியாராகவோ முதலியாராகவோ மறவராகவோ அகமுடையாராகவோ இருந்திருந்தால் நீங்கள் அரசு வேலை அறிவித்திருப்பீர்களா? எனக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. நடந்தது ஒரு கொலை, இதுக்கு எதுக்குங்க அரசு வேலை கொடுக்குறீங்க? இல்லை, இப்படி அரசு வேலை கொடுக்கும்போது ஒரு பொதுமக்களாக என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவங்க குற்றம் சாட்டினாங்கல்ல போலீஸ் மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அப்போ உங்க தப்பை காரணம். மறைக்கிறதுக்காக தான் நீங்கள் அரசு வேலை தூக்கி கொடுக்குறீங்களா? அப்படிதான் யோசிக்கணும். ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அந்த விசாரணை இன்னும் நிறைவு பெறவில்லை, அதற்குள்ளாகவே எதற்காக நீங்கள் அரசு வேலையை தூக்கி கொடுக்கிறீர்கள்? அடுத்ததா நேற்று தஞ்சாவூரில் சார் விசிகே சார்பில் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்னன்னா அவங்க வந்து டிஜிட்டல் பேனர் வச்சிருக்காங்க சார், அது மாநகராட்சி அகற்றிட்டாங்க, அதை வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இப்போ அங்கிட்டிருந்து ஒரு பையன் வந்திருக்கான், வந்துட்டு என்னங்க வழி விட மாட்டேங்க, ஆறு அடிச்சுக்கே இருந்திருக்கான். அங்கே காவல்துறைக்கும் பையனுக்கு வாக்குவாதம் ஆகி சப்புன்னு இருக்கிட்டாங்க. அங்கே என்னதான் சார் நடந்துச்சு? உண்மையிலேயே யார் மேலே தான் சார் தப்பு? இதுதான் நடந்தது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அனுமதி இல்லாமல் பேனர் வைத்திருக்கிறார்கள். எழுச்சி தமிழரின் பிறந்த நாளுக்கு அனுமதி இல்லாமல் பேனர் வைக்க அனுமதி இல்லையா? ஸோ விசிகே நாங்கள் முன்னாடி ஆட்சியில் பங்கெடுக்காத போதே அனுமதி இல்லாமல் பேனர் வைப்பது தான் எங்களது வழக்கம். அதுவும் எங்கள் தத்துவம் எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை கிடையாது, அடங்க மறு அத்துமீறு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களை போய் அடக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் பேனரை கட்டினீங்கன்னா இது என்னது, இது பழக்க வழக்கம் என்று ரோட்டில் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்ததும் அந்த பக்கம் வேலைக்கு போகிற ஒரு இளைஞர் ஹார்ன் அடிக்கிறாரு. ஹார்ன் அடித்தோன்னு அங்கே இருக்கோம், ஏய் பேனர் எடுத்துட்டாங்கன்னு நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க, நீ எழுச்சி தமிழர் பிறந்தநாள் தெரியுமா என்று வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போது காவல்துறையினர் வந்து அந்த இளைஞர் நடக்கிறாங்க. நியாயப்படி காவல்துறையினர் சட்டவிரோதமாக பண்ணது ஃபோர்ஸை இறக்கி முதல்ல அவங்கள பற்றி விடணும். அங்கேருந்து அந்த சாலை மறியல் பண்ணுறவங்கள ராஜாக்களா கலைஞ்சு மாநாட்டுக்கு போகிறீங்களா, ஜெயிலுக்கு போகிறீங்களா? சிறுத்தைகளை கூண்டில் அடைச்சிருக்கணும். மாறாக காவல்துறை அந்த இளைஞனை போய் ஏன்பா இதான் மறியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, நீ போய் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க என்று பேச கிளம்புறியாலேன்ட்டு மரியாதை போலீஸ் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். டேய் அசிங்கமாக பேசியிருப்பாங்க. என் பையன் பதிலுக்கு பேசியிருக்கான். முதலில் காவல்துறை அதிகாரி தான் அடிக்கிறார். ஓகேவா? காவல்துறை அதிகாரி அடிக்கிறார். இன்னொன்று சொல்லப்படுது சார், ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுது, வாக்குவாதம்னே முடிஞ்சா அடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொன்னதுக்கப்புறம் தான் போலீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. சரி அடிச்சு பாருன்னு சொன்னால் அடிச்சிருங்களா? இப்போ என்னைய வந்து என்கவுண்டரில் போட்டுங்கன்னா போட்டுருவாங்களா சார்? ஸோ அடிக்கிறாங்க. அதற்கு பிறகு தஞ்சை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு தான் இதில் விசேஷம். இன்று காலை 12 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சுமார் 40 பேர் தான். 40 பேரை விரட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை இல்லையா? பொதுமக்களுக்கு இடைவரை 40 பேர் ரோட்டில் உட்காந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் ஏன்னா பேனர் வைக்கிறதுக்கும் பர்மிஷன் இல்லை, போராடுறதுக்கும் பர்மிஷன் இல்லை. கோரிக்கை நியாயமில்லாத கோரிக்கை. எப்போ கலைஞ்சு போயிருக்காங்க? பேனர் திருப்பி வச்ச பிறகு கலைஞ்சு போயிருக்காங்க. அப்போ ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு ஈல்டாக இருக்கீங்க, நியாயத்தை கேட்குறேன்னு அடிக்கிறீங்க. அப்போது ஆகாஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அவ்வழியாக வந்தபோது தொடர்ந்து ஆரன் அடித்துள்ளார். இதனால் அரசியல் கட்சியினருக்கும் ஆகாஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் மேலும் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பாதுகாப்பு பணியில் இருந்த SSI ரஹீம் அவர்கள் தலையிட்டு ஆகாஷை அமைதிப்படுத்தி அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அப்போது ஆகாஷ் போலீசாரை நோக்கி தொடர்ச்சியாக ஒருமையில் மரியாதையற்ற மற்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். மரியாதையற்ற மற்றும் தகாத வார்த்தைகள் 294B எஃப்ஐஆர் போட்டு போ. அதானே? தொடர்ந்து வாக்குவாதத்தில் அந்த நபர் ஈடுபட்டதாலும் நிலைமை மேலும் மோசமடையாமல் கட்டுக்குள் கொண்டு வரவும் குறைந்தபட்ச பலப்பிரயோகத்தை SSI ரஹீம் பயன்படுத்தியுள்ளார். அதுதான் இந்த அறையிறது குறைந்தபட்ச பலப்பிரயோகம். அதனைத் தொடர்ந்து அந்த நபர் உடனடியாக SSI ரஹீமை கன்னத்தில் அறைந்துள்ளார். இவர் தான் கன்னத்தில் அறைகிறார், அவர் குறைந்தபட்ச பலப்பிரயோகம்.
ஏன் வந்து அந்த ஆகாஷ் குறைந்தபட்ச பலப்பிரயோகம் செய்தார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஏன் தற்காப்புக்காக? தற்காப்பு தான் இது. அதான் நீ அடிச்சா திருப்பி அடிச்சேன். இன்னொன்று சார், இந்த விஷயத்துல சட்டப்படியும் கூட வந்துட்டு சார், காவல்துறை அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ அடிச்சாங்கன்னா நம்ம அடிக்கக்கூடாதா? ரிட்டர்னா நம்ம அடிச்சோம்னா அது மட்டும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா என்ன சார் நியாயம்? போலீஸுக்கு அடிக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்குது சொல்லுங்க எனக்கு. எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? முக்கியமாக இதை கவனிக்கணும். இந்த சம்பவத்தில் அந்த நபரின் செயல் மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்காமல் தடுக்கும் நோக்கத்திலேயே குறைந்தபட்ச பலப்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகாஷ் மீது ஏற்கனவே தஞ்சை தாலுகா காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு பெண் ஒருவரை தாக்கியது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இருந்துட்டு போகுது. இல்ல இந்த உப தகவல் எங்களுக்கு தேவையில்லாது. எதுக்கு? அதாவது அவன் மோசமானவனா? அதான் சார். இல்ல அது வந்து ஒரு புகார் தான். கன்விக்ஷன் ஆயிடுச்சா? கன்விக்ஷன் ஆகல, இல்ல எஃப்ஐஆர் சார்ஜ் இன்வெஸ்டிகேஷன் தானே இருக்கு. அது கூட இன்னொன்று வேற. மேலும் சில மாதங்களுக்கு முன்பு அவர் பணிபுரியும் இடத்தில் தனது மேற்பார்வையாளரிடம் தகாத வார்த்தை மற்றும் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக அவருடைய சூப்பர்வைசர் மூலம் புகார் அளிக்கப்பட்டு பின்னர் இரு தரப்பினரிடையே சமரசம் ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. அதான் முடிஞ்சு போச்சு. அதை எதுக்கிட்ட சொல்றீங்க? அவன் அப்படிப்பட்டவன் தான் சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அவனை அம்பலப்படுத்தணும். கடைசி உருட்டு தான் சிறந்த உருட்டு. போலீசார் ஆகாஷை தேவையின்றி தாக்கியதாக கூறப்படும் தகவல் உண்மைக்கு மாறானது. எப்படி வீடியோல பார்க்கும் போதே இப்படி புழுகுறீங்களே கூசாம. அந்த போலீஸோட ஹிஸ்டரி எடுத்தாலும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கதா? எல்லா போலீஸும் அடிக்கலாமா செய்வாங்க? போலீஸோட ஹிஸ்டரி தெரியாதா நமக்கு? எடுத்த உடனே கெட்ட வார்த்தையில தான் ஆரம்பிப்பாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் மரியாதை நடத்துறானுங்க? இன்னைக்கு தான் அந்த தாம்பரம் கமிஷனரேட்ல உங்களை நீங்க போன போலீஸ் ஸ்டேஷன்ல ஒழுங்கா நடத்துனாங்களான்றது ஃபீட்பேக் கொடுங்கன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒழுங்கா நடத்துறாங்க? ஒரு 40 பேர் ரோட்ல கொடியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவனை அப்புறப்படுத்துறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. கடந்த ஆட்சி முச்சந்திக்கு சென்றதற்கு மிக மிக முக்கியமான காரணம் காவல்துறை. நாளைக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் முட்டு சந்துக்கு கூட்டு போகும்போதுன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கூட்டு போய் விட்டாங்க. விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்களின் ஆட்சியையும் அந்த முட்டு சந்தை நோக்கி அழைத்து செல்லும் பணியில் காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் என்பவர் தான் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறார். கரூரில் 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனைக்காக சென்றபோது யார் அண்ணன் வீட்லையா ரெய்டு பண்ண வர்றீங்க என்று 3.5 கோடியை காப்பாற்றுவதற்காக வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய போது அப்படி தாக்கியவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தவர் தான் இந்த சுந்தரவதனம். வீட்டில் 36 பேர் ஆடலியா வச்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஜியாவுல் ஹக் என்று ஒருவரை பற்றிய செய்தியை படித்தவன் அவர் தான் தஞ்சாவூர் ரேஞ்ச் டிஐஜி. காவல்துறையின் ஈரல் 90% அழுகி போய் கிடக்கிறது. அப்படி அழுகி போய் கிடந்த காரணத்தால் தான் கைது செய்ய சொன்னால் உதயநிதியை இன்பச் சுற்றுலா அழைத்து சென்றார்கள். இது அடுத்த உதாரணம். சில ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கையில் என்று நினைக்கிறேன் ஒரு டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர் ஒருவர் கலந்து கொள்கிறார். அப்போது கூடுதல் எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் என்பவர் அந்த பெண் ஆசிரியை ஓங்கி கன்னத்தில் அறைந்த வீடியோ இன்றும் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது. எல்லாரும் பார்த்தாங்க. உமன் டீச்சரியா காரணமின்றி அடிக்கிறார். அன்னைக்கு அந்த பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் பொதுமக்கள் மீது கை நீட்டுவதற்கு காவல்துறையினர் யோசிப்பார்கள். அந்த பாண்டியராஜன் அடிஷனல் எஸ்பியாக ப்ரமோஷன் கொடுத்தார்கள். அதிமுக ஆட்சியிலேயே எஸ்பியாக பதவி உயர்வு பெற்றுதான் அவர் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். அதற்கு பிறகு மாதவரம் துணை ஆணையராக நியமித்தார்கள். அருணுக்கே தெரியாமல் ஒரு பெரிய மேட்டில் ஒரு அமௌண்ட் அடித்தார். ஸோ இப்படி பொதுமக்களை நாம் அடித்தால் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது, நாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற எண்ணத்தை காவல்துறையினரிடமிருந்து அப்புறப்படுத்துவது தமிழக முதல்வரின் கடமை. இந்த ஒரு சிறு சீர்திருத்தத்தை அவர் செஞ்சுட்டு போகணும் சார், வரலாறுல நிலைக்கணும். எதுக்கு இந்த பையன் ஆகாஷை 5 செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டு எதுக்கு ரிமாண்ட் பண்ணீங்க? எஸ்ஐ ரிமாண்ட் பண்ணுங்க, கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் அடித்தது எஸ்ஐ தானே. தகாத வார்த்தையில் பேசினா 294B ஏற்கனவே போட்டிருக்கீங்க. எஸ்ஐ மேலே என்ன கேஸு? உங்களுக்கு எங்கள் காவல்துறையினர் குறைந்தபட்ச குறைந்தபட்ச பலப்பிரயோகம் பண்ணுறதுக்கு அங்கே என்ன நடந்துச்சு? எல்லாரும் வீடியோ பார்க்குறோம்ல, பேசிக்கிட்டு தானே இருந்தான். குறைந்தபட்ச அந்த பல பிரயோகம் அதில் இந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. எல்லாரும் அடிச்சதை பார்த்துருப்பாங்க சார். அவரை அரெஸ்ட் பண்றப்ப கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. இதுதான் குறைந்தபட்ச பலப்பிரயோகம். பிடிச்சி மண்டே பிடிச்சி அமுக்கி உள்ள அமுக்குனா அப்போ அந்த 24 மணி நேரம் கஸ்டடியில் எப்படியும் இருந்திருப்பாரு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ என்னென்ன பண்ணீங்க நீங்கள்? பண்ணியிருப்பீங்க. கேமரா முன்னாடியே இப்படி பண்ணுறீங்க. ஆட்சி மாறினாலும் காவல்துறை மாறவில்லை என்பது இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அந்த சுந்தரவதனம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஆருக்கு லாய்க்கு இல்லை, அவ்வளவுதான். அந்த எஸ்எஸ்ஐ மீது துறை நடவடிக்கை எடுங்கள். எதுக்கு அடித்தார்? கேமரா முன்னாடி தானே அடிக்கிறாரு. இந்த எஃப்ஐஆர் எப்படிப்பட்ட எஃப்ஐஆர் தெரியுதா? மாலதி கல்லை எடுத்து புகாரியை கொலை செய்ய முயற்சி செய்தார் அல்லவா, அது போன்ற எஃப்ஐஆர் இருந்து இப்போ லைஃபை எடுத்துட்டிங்களா?
திரு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்று 100வது நாள் சார். அதை பற்றி நம்ம பேசணும். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். பொதுவாக சென்ற ஆட்சியில் வந்து பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத உணர்ந்தாங்க. ஆட்சி மாறினதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கலாகவே ஒரு மனமாற்றம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு சார் இப்போ பெண்கள் மத்தியில். அதே மாதிரி சார் இந்த போலீஸ் விவகாரமும் எனக்கு தெரிஞ்சு அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காவல்துறையில் சுத்தமாக பயம் இல்லை அப்படின்றது எனக்கு தோணல சார். நான் அப்படி நினைக்கவில்லை. இந்த அதிகாரிகளை திருத்த முடியாது. இந்த அதிகாரிகளை திருத்துவது அத்தனை எளிது அல்ல. இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நாம் என்று இன்னமும் கருதி கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணம் போக வேண்டும். இத்தனை பேர் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். எடுக்கும்போது அவனை அடிச்சுட்டு அவன் பதிலுக்கு அடிச்சான்றது அவன் மேலே மட்டும் 7 செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிட்டு ஒரு பெரிய நீண்ட நேரம் விளக்கத்தை கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச பலப்பிரயோகம் எங்ககிட்ட நீங்கள் உருட்டுறீங்கன்னா எவ்வளோ திமிர் இருக்கும் உங்களுக்கு. போய் சிஎம்கிட்ட எப்படி உருட்டுவாங்கன்னு சொல்கிறேன் சார். போலீஸ் மொரால் போயிடும் சார். அடினா அடிக்க மாட்டாங்க சார். பப்ளிக்கு போலீஸ் மேலே பயம் போயிடும் சார். பப்ளிக் எதுக்கு பயப்படணும்? போலீஸை பார்த்து எதுக்கு பயப்படணும்? ரவுடி குற்றம் செய்கிறவன் தான் ஏன் பயப்படணும்? அப்படி பார்த்தா ஃபாரின்ல எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க சார். நீங்க போலீஸ் வந்து ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா அவங்க கேமராவோட போறாங்க. அங்கேயும் பயப்படணும்னு அவங்க நினைக்கல. ஏமா இங்க இவ்வளோ பேர் கேமரா எடுத்து உலகமே இதை பார்க்குது. பார்க்கும்போது இப்படி ஒரு விளக்கத்தை தஞ்சாவூர் போலீஸ் கொடுக்குறாங்க பத்திரிகைக்குன்னா எவ்வளவு திமிர் இருக்கும். தமிழக முதல்வர் சம்மந்தப்பட்ட அந்த பையனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணது பரவாயில்ல. போலீஸ் அடித்தான், நீங்கள் அவனை ரிமாண்ட் பண்ணிட்டீங்க, ரைட்டு. இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த எஸ்எஸ்ஐ இருக்கார்ல, அந்த எஸ்எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காவல்துறையை வைத்து நடத்துகிறாயே என்ற அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி, இவர் தான் எஸ்எஸ்ஐ அடிக்கிறாருன்னு பார்த்தா திரும்பவே அவர் தொண்டர்களை அடிக்கிறார். பார்த்தீர்களா? அவரை மூச்சு பிடிக்க போட்டு எல்லாரும் அமுக்குன்னு அப்புறம் அடிக்காம என்ன சார் கொஞ்சமா சார் செய்வார்? அப்போ அவங்க கட்சியோட முழக்கம் என்ன? அடங்கமறு அத்துமீறு. எப்படி அடங்குவான்? சொல்லியா? நீ தானையா சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? அடங்கமறு அத்துமீறு. அடங்க மாட்டேன் தம்பி, மேடை விட்டு இறங்க. அடங்க மாட்டேயா தம்பி, மேடை விட்டு கீழே இறங்க. இறங்க மாட்டேயா தம்பி, சொல்றது கேளு. கேட்க மாட்டேயா. அவருக்கு கிடைத்த வெற்றியா? ஆமா. எப்படிப்பட்ட சிறுத்தை குட்டிகளை சீட்டாஸை ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? எந்த கட்சி கூட்டமாவது இப்படி நடக்கிறத பாத்துறீங்களா மாலதி? ஒவ்வொரு கூட்டத்திலையும் திருமாவோட கூட்டங்கள்ல இதுதான் நடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஏர் கூலர் பிடிச்சி தள்ளி விட்டார் பாத்தியா? தம்பி இறங்கு, ஏய் மரத்துல ஏறாத இறங்கு, மைக்கிலே சொல்லுவார். இன்னொரு இது பாத்தியா? மொத்த பேனர்ல ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. அடங்க மறு சீட்டாஸ். சீட்டா மரம் ஏறும் பார்த்துருக்கல, பேனர்ல ஏறுறாங்க. இது ஒரு நற்குணம் அல்ல. நீங்கள் சொல்லியே கேட்காத உங்களது தொண்டர்கள் பொது வெளியில் எப்படி நடந்து கொள்வார்கள்? இதனால தான் உங்கள் மேலே கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன் என்று குற்றச்சாட்டு. இதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, திருமாவளவன் தான் காரணம். வண்டியில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 2 வீலரை இடிச்சிருச்சு, உங்கள் ஆளுங்க போய் அடிக்க போகிறான்னு இறங்கி, ஏய் போங்கப்பா, என்ன தம்பி பார்த்து போப்பா, முடிஞ்சு போச்சா? அவனை போட்டு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு பார் கவுன்சில் கூட போகிறான். உள்ளே போய் அடிக்கிறாங்க, பார் கவுன்சில் உள்ள அடிச்சுட்டு அவன் மேலேயே எஃப்ஐஆர் போடுறாங்க. இவரது மேடையில் நியாயப்படுத்தி 2 தட்டு தட்டுனாங்க, சரியாக கூட தட்டலை. இன்னும் 2 ஒழுங்கா தட்டியிருக்கணும். ஒழுங்காக தட்டியிருக்கணும். அப்போ இப்படி தான் தவுவான். இங்கே மட்டும் அவன்கிட்ட ஒழுங்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் தானே சார் சொல்லிக் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு லீடருங்க. ஏய் என்னையாது 10 பேர் சேர்ந்து இன்னும் பைக்கில் அடிச்சிட்டான், அவ்வளோதானே. இன்னொன்று உருட்டுன ஞாபகம் இருக்கா? எங்களது தொண்டர்கள் அவர் என்னை வாகனத்தை வைத்து இடித்து கொலை செய்ய முயற்சி செய்தார் என்று சந்தேகப்பட்டார்கள், உருட்டினார், ஞாபகம் இல்லை? ஆமாம் சார். ஆமாம். எங்க ஆக்டிவால ரிவர்ஸில் வந்து இன்னோவா இடிச்சு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணானா. இது இப்படித்தான் நடக்கும். இதில் உங்களுக்கு தமிழகத்தை ஆளும் கட்சியாக மாற வேண்டும் என்ற ஆசை வேறு. இந்த ஆசையெல்லாம் கடைசி வரை நிறைவேறாது. 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஓசில முதலமைச்சர் ஆகிற சான்ஸும் ஜஸ்ட் மிஸ். இனி என்றைக்கும் வராது. அது நேரத்தில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நன்றி தெரிவிச்சாகணும். அவர் தான் கெடுத்துட்டார். ஒருவேளை அவர் தான் கெடுத்து விட்டார். உங்களது தொண்டர்களின் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை பார்க்கும் பொதுமக்கள் எப்படி வாக்களிப்பார்? இல்ல சார், இப்போ ஒருவேளை சார் ஃபியூச்சர்ல முதலமைச்சர் ஆகுறதுக்கான சான்ஸ் வருதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருப்பதன் மூலமா மக்கள் வந்து அதை ஏத்துப்பாங்களான்னு தெரியல. உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களே உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். வாக்களிக்கிறதுங்களா, இப்படி ஒரு ஃப்ளூக்ல வந்தா கூட சொல்றேன். ஃப்ளூக்கில் இனி வராது. ஒரு ஃப்ளூக்கு தான், ஒரு வாட்டி வந்தால் தான் அந்த ஃப்ளூக்கு. அந்த ஃப்ளூக்கு முடிஞ்சு போச்சு. இனி என்னைக்கு அந்த ஃப்ளூக்கு வராது. இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேர்தலுக்கு முன்பு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று அப்போதே தாவேக அழைத்த போது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஒரு 20-30 சீட்டு கூட வாங்கியிருக்கலாம். என்ன சொன்னீங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஒரு சும்மா கோரிக்கை, அதுக்கான நேரம் இதுவல்ல. சரி, இது எதுக்கான நேரம்? திமுக கருத்தை வலுப்படுத்துறது தான் இது நேரம் சொன்னீங்களா? கிடைத்த வாய்ப்பை கோட்டை விட்டவர்களுக்கு காலம் மீண்டும் அள்ளித்தராது. காங்கிரஸ்லையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. போச்சே 80 சீட்டு வாங்கியிருக்கலாமே, போச்சே. துணை முதலமைச்சர் பதவி போச்சே. ஒரு 30 சீட்டு கொடுத்துருப்பாங்களா? 30 சீட்டு அசம்பிளிக்குள்ள போச்சுன்னா எப்படி இருக்கும்? ரன்னகலமாக இருக்கும் அசம்பிளி. அவ்வளோதான். ஸ்பீக்கர் தலையில் ஏறி இருப்பாங்க. யாராவது சீட்டாக ஏதாவது சீன் நீங்கள் மாய்க்க முடியும், ஒரு அடி தான் ஆயிருக்கலாமா? அன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்குமா?
கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு உட்காந்து இப்போவும் கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டேன்ல உருட்டிட்டு இருந்தீங்க. சாயந்தரம் 6 மணி 5 மணி நாங்கள் இன்னும் கலந்தாலோசிச்சு ஆலோசிச்சுக்கிட்டே இருங்க, உட்காருங்க இங்கேயே. 8 மணிக்கு போய் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு. அண்ணே கடைசியா ஒரு வாட்டி எடப்பாடிட்ட பேசி பாருண்ணே, அதான் அந்த ஃப்ளூக்கு திருப்பி வராதுண்ணே, இதோட இந்த ஃப்ளூக்கை ரெடி பண்ணுவோம்ண்ணே, பேசுனேன். ஜெயிச்சது 2 சீட்டு சார். அது அவங்க கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஆக வேண்டுமா திருமாவளவன் அவர்கள்? ஆவுங்க, ஏன் முதலமைச்சராக ஆகுப்பா, விஜய் வேணா துணை முதலமைச்சராக உட்கார வச்சிடலாம். சார் நேற்று இன்னொரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருந்தார் சார். விசிகே நீ தாவேக்காவோட தமிழக அரசியலில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாலாம் வந்துட்டு தாவேக்கா ஆட்சி சிறப்பாக போகுது, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக என்னைக்கு உடன் இருப்போம், அடுத்த நாள் திமுகவுடன் எங்கள் நட்பு தொடர்கிறது, இப்படி மாற்றி மாற்றி பேசுவார். ஆனால் இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு சார். பாத்ரூமில் போய் ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் எழுதி அவர் சொல்கிறது போ, இப்படி தான் சொன்னார். கடைசி வரை திமுக உறுதுணையாக இருப்போம், மாறிச்சா போப்பா அரசியலில் யார் சொல்கிறதே சீரியஸாக எடுத்துக்காதுப்பா. சார் அடுத்ததா நம்ம வீட்டிலாம் கரண்ட் போச்சுன்னா நம்ம மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் நம்ம ஃபோன் அடிப்போம் சார். ஃபோன் அடித்தா போக மாட்டேங்குதான் சார். அது தொடர்பான ஒரு செய்தி வேறு வந்திருக்கு சார். வந்திருக்கு. அரசு இது போன்ற விவகாரங்களை உடனடியாக கவனிக்க வேண்டும். என்ன காரணம் என்று செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து ஜியோ ஆர் பிஎஸ்என்எலுக்கு மாறலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏதோ என்ன காரணம் என்பது தெரியவில்லை. நெட்வொர்க் கிடைக்கல இருக்கட்டும், என்ன காரணமானா இருக்கட்டும், ஜியோ இன்கமிங்னு நிறுத்திட்டாங்க. கரண்ட் போச்சுன்னு ஃபோன் அடித்தா இந்த எண்ணுக்கு இன்கமிங் வசதி நிறுத்தப்பட்டுள்ளதுன்னு பதில் வந்தால் எவ்வளோ காண்டாக இருக்கும். ஒரு அரசு ஏற்கனவே கரண்ட் நிறுத்தப்பட்டிருக்கு, இங்கே இன்கமிங் இப்போ அந்த தொலைபேசி இணைப்பு நிறுத்தப்பட்டா எங்கேயா போய் சொல்கிறது? இதெல்லாம் செய்தியாகவே வரக்கூடாது. ஒரு அரசுக்கு இது போன்ற செய்திகள் அவமானம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் இந்த எண்ணுக்கு இன்கமிங் வசதி நிறுத்தப்பட்டுள்ளது கேட்டால் சொல்கிறாங்க இல்லைங்க ஜியோக்கு போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு காண்டில் ஒருத்தன் ஃபோன் அடித்தா அவனுக்கு எப்படி இருக்குது சார்? இதெல்லாம் செய்தியாகவே ஆகக்கூடாது ஏங்க, இதெல்லாம் ஒரு காரணமாங்க. ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ட்டு இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட மூவ் பண்ணுறது அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்க வேணாமா? இது என்ன தனிநபரா? நம்பரை போர்ட்டபிலிட்டி பண்ணிவிட்டு ஒரு நாள் இன்கம் நமக்கு கூட நிற்காது தானே, எஸ்எம்எஸ் வராமல் நிற்கும் கொஞ்ச நேரத்துக்கு இல்லையா? இன்னொன்று இது போல் இந்த இணைப்பு சேவை துண்டிக்கப்படாமல் சர்வீஸ் சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் உறுதி செஞ்சுருக்கணும். இப்படி பேப்பரில் செய்தி வர அளவுக்கா வேலையை பார்ப்பீங்க? ஐயோ. அடுத்ததாக ஆன்லைன்லேயே சரக்குலாம் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரசு அறிமுகப்படுத்துனாங்க. அதன் விளைவாக வந்து பலரும் வந்துட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணாங்க சார். புக் பண்ணிட்டு போய் டாஸ்மார்க்கில் போய் எங்க நான் புக் பண்ணிட்டு சரக்கு கொடுங்கன்னு கேட்டால் சரக்குல இந்த இல்லை தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா இடமாற்றம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனம் சொல்லியிருக்காங்க சார். இடமாற்றுங்க, அந்த இடத்துல போய் பண்ணுறேன் சார். என்னையா பண்ணுவா வென்று 10 ரூபா கொடுனா ராஸ்கல் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்ற, அந்த கடையில் போய் பண்ண மாட்டானா? நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் இவங்க டாஸ்மாக் ஊழியர்களோடு போராடி கொண்டே இருக்க போகிறார்கள். ஏன்பா இது என்ன பனிஷ்மெண்ட்டாப்பா? இது என்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. கவர்மெண்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து ஆன்லைனில் கொடுத்தா தீர்ந்துச்சு அந்த பிராண்டு. இப்போ தான் ஏன் புக் பண்ணேன் இங்கே காட்டுதியா? அது ஆர்டர் எடுத்தவர் வீட்டுக்கு போயிட்டார். நான் புதுசு புக் பண்ணிட்டு பாட்டில் கொடுங்க, பயிற்சி தரவில்லை கொடுப்பதற்கு. வேலை சொல்லு, எல்லாம் ட்ரைனிங் வேணும் சார். ஏப்பா நீ வாப்பா சார், தள்ளு சார், 10 ரூபா கொடுக்கணும் வா முன்னாடி ஆன்லைன் புக் பண்ணலாம் பின்னாடி போ. நீங்கள் கடைசி வரைக்கும் இவங்க கூட போராடிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க பாருங்கள் சார். தொடர்ச்சியாக டாஸ்மாக் தொடர்பாக இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு சார். 11 மது வகைகள் மீதான தடை ஒரே நாளில் நீக்கம், கண்ணாமூச்சி ஆடுகிறதா டாஸ்மாக் நிர்வாகம் வந்து. தினகரனில் இன்னும் விரிவான செய்தி வந்திருக்கிறது. 11 மதுபானங்களின் செயற்கை செறிவூட்டல் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம். டெல்லி மதுபான முறைகேடு நிறுவனத்திற்கு தமிழக அரசு 16 மணி நேரத்தில் அனுமதி. ஓகே, அதில் இந்த தினகரனில் எண்டில் வந்திருக்கிறது தான் முக்கியமான நியூஸு. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் கூட தாவேக அரசு இவ்வளவு வேகமாக செயல்பட்டதில்லை. இந்த நிறுவனத்திற்கு இவ்வளவு வேகமாக ஏன் செயல்பட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மாகுண்ட ராகவ ரெட்டி, ஆந்திராவை சேர்ந்தவர். இவரது அண்ணன் பெரியப்பா சுப்பிராமி ரெட்டி காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர். பெரிய அரசியல் செல்வாக்குள்ள நபர்தான் மாகுண்ட ராகவ ரெட்டி. அதோடு டெல்லி முதல்வராக இருந்த கேஜ்ரிவால், தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா ஆகியோர் மதுபான முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நிறுவனம்தான் இந்த என்ரிகா நிறுவனம் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மகுண்டா ஸ்ரீனிவாச ரெட்டியின் மகனான இவர், ராகவ ரெட்டி மகனான இவர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி பிப்ரவரி 2023 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம் உற்பத்தி மற்றும் விற்பனை விதிகள் மீறப்பட்டதாக கூறப்படுவதுதான். டெல்லி அரசின் 21-22 மதுபான கொள்கையின்படி மதுபான உற்பத்தியாளர்கள் சில்லறை அல்லது மொத்த விற்பனையில் ஈடுபடக்கூடாது. சந்தையில் ஏகபோக உரிமை உருவாவதை தடுக்கவே இந்த விதி கொண்டு வரப்பட்டது. ஆனால் ராகவ் ரெட்டியின் என்ரிகா என்டர்பிரைசஸ் என்ற மதுபான உற்பத்தி நிறுவனத்தின்
உரிமையாளராக இருந்த போதிலும் விதிகளை மீறி பினாமி நிறுவனங்கள் மூலம் விற்பனையிலும் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியது அமலாக்கத்துறை. மகுண்டா அக்ரோ ஃபார்ம்ஸ் என்ற பினாமி நிறுவனம் மூலம் டெல்லியில் 2 சில்லறை விற்பனை மண்டலங்களை ராகவ் ரெட்டி ஏற்படுத்தினார். மற்றொரு பினாமி நபர் மூலம் இண்டோ ஸ்பிரிட்ஸ் என்ற மொத்த விற்பனை உரிமம் பெற்ற நிறுவனத்தில் 32.5% பங்குகளை அவர் மறைமுகமாக வைத்திருந்தார் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருந்தது. இந்த வழக்கில் விசாரணை அமைப்புகள் குறிப்பிடப்படும் சவுத் குரூப் எனப்படும் தென்னிந்திய தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அடங்கிய குழுவில் ராகவ் ரெட்டி முக்கிய பங்கு வகித்தார். புதிய மதுபான கொள்கையை தங்களுக்கு சாதகமாக உருவாக்குவதற்காகவும் அதன் மூலம் பெருமளவு நிதி ஆதாயம் அடைவதற்காகவும் இந்த சவுத் குரூப் ஆம் ஆத்மி கட்சிக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக அமலாக்கத்துறை கூறியிருந்தது. இந்த கூட்டமைப்பின் முக்கிய நிதி ஆதாரமாக ராகவ் ரெட்டி செயல்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இப்போது தமிழக அரசு 16 மணி நேரத்தில் என்ரிகாவின் மதுபான வகைகளை நாங்கள் வாங்குவோம் என்று முடிவெடுக்க வேண்டிய தேவை என்ன? நாம நமது நிகழ்ச்சியில விவாதிச்சிருந்தோம். FSSAI இந்த முடிவை எடுக்கிறது. நீங்க துர்துர்னு அரை மணி நேரத்தில் FSSAI சொன்னதை நிறைவேற்றுறீங்க. காரணம் சொல்லியிருக்காங்க சார். என்ன? மதுவை ஆய்வு செய்த போது சுவையூட்டிகளின் மாறுபாடு இருப்பது தெரிந்தது. எனவேதான் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதை சரி செய்ய என்ரிகா நிறுவனம் 30 நாட்கள் அவகாசம் கேட்டதால் தடை நீக்கப்பட்டுள்ளது. வேற எதுவும் இல்லைன்னு VK பஞ்சாம் தென்மண்டல இயக்குனர் FSSAIயோட தென்மண்டல இயக்குனர் கஜலட்சுமின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மதுவிலக்கு ஆயத்தீர்வை கமிஷனர் அவங்க சம்பந்தப்பட்ட மதுவை ஆய்வு செய்தது மத்திய உணவு தர நிர்ணய கமிஷன் தான். அந்த கமிஷன் கொடுத்த அறிக்கையின்படி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனருக்கு கடிதம் கொடுத்தேன். டாஸ்மாக் நடவடிக்கை எடுத்தது. ஆனால் தர நிர்ணய கமிஷன் ஏன் மதுவுக்கு தடை விதித்தது, பின்னர் ஏன் தடையை நீக்கியது என்பது எனக்கு தெரியாது. என்ரிகா நிறுவனம் சப்ளை செய்த மது விற்பனை ஆகிறதா இல்லையா என்றும் எனக்கு தெரியாது. என்ரிகா பிராண்டு விக்கிதா இல்லையானே தெரியலனா என்ன சார்? என்ரிகா பிராண்ட் நாங்க வாங்குறோமா இல்லையானே தெரியாதுன்னு கஜலட்சுமி சொல்லி தான் இன்னும் சிம்பிளா போயிருக்கும். இப்போது மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி, ராகவ் ரெட்டிக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது என்று தலையிட்டு நடவடிக்கை எடுத்தது விஷ்ணு ரெட்டியா, சுஜய் ரெட்டியா, அனில் ரெட்டியா என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் தான் நாட்டுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த கம்பெனியின் பின்னால் இருப்பது ராகவ் ரெட்டி, விஜய் அரசின் முக்கிய தூணாக இருப்பது விஷ்ணு ரெட்டி, அவருக்கு பின்புலமாக இருப்பது சுஜய் ரெட்டி, அவர்கள் இருவரையும் இணைப்பது அனில் ரெட்டி. ஸோ இந்த ரெட்டிகள் இந்த முடிவை எடுத்தார்களா என்பது நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க திருமதி கஜலட்சுமி அவர்கள் சொல்லுவது நியாயமான காரணமாக இருக்கலாம். கஜலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியாதுங்க, FSSAI சொல்லிச்சு பேன் பண்ணோம், FSSAI பேன் பண்ணாதுன்னு நாங்கள் பேன் பண்ணல. நாம் இந்த அரசிடம் கேட்கும் கேள்வி, FSSAI காலையில் ஒரு லெட்டர் அனுப்புது, ஏங்க இதில் இந்த கலர் சரி விட்டு கிரிவிட்டுன்னு ஏதோ கலந்துருக்காங்க, கன்சம்ஷனுக்கு ஏற்றதல்ல என்று. அந்த தகவல் டாஸ்மாகின் மேலாண் இயக்குனருக்கு தெரியப்படுத்தப்பட்டதும் திரு நந்தகுமார் அவர்கள், ஏன்பா இனிமேல் இதை எடுக்காதீங்கப்பா என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். தடை செய்யப்படும் உத்தரவை மட்டும் நந்தகுமார் பிறப்பிக்கிறார், தடையை நீக்கும் உத்தரவை ஏன் கஜலட்சுமி பிறப்பிக்கிறார்? அம்புட்டு அவசரம், நேரம் இல்ல. தெரியவே தெரியாம நீங்க எதுக்குங்க? உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாது, எதுக்கு இவ்வளவு துத்துன்னு எதுக்கு போடுற ஆர்டரு? விஷ்ணு ரெட்டி சொன்னாரா? மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகளை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த அரசில் இருக்கும் யாரும் நினைத்து விட வேண்டாம். ஏன்னா பலமான எதிர்க்கட்சி இருக்கு, நீங்க எப்படா தப்பு பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. தினமலர்ல 11 மது வகைகள் மீதான தடை ஒரே நாளில் நீக்கம், கண்ணாமூச்சி ஆடிய டாஸ்மாக் நிர்வாகம்னு தான் போட்டிருக்கு. எதிர்க்கட்சி வலுவா இருக்குனீங்களா, அந்த எதிர்க்கட்சியோட பேப்பர் தான் மொத்த வரலாறே ராகவ் ரெட்டி, அவங்க அப்பா, மாமனார் மொத்த டீட்டெயில் எடுத்து போட்டாங்களா? தவறு செய்யலாம் என்று நினைத்தால் விரைவில் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை தவறு செய்பவர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். என்ரிகா தான் 2-3 வருடங்களாக இந்தியாவில் பல மாநிலங்களில் ஊழலில் ஈடுபட்டது என்ரிகா தான் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும், ஆவணங்களில் பதிவாகியுள்ளது. அந்த என்ரிகா கம்பெனியோட பிராண்ட்ஸை அந்த என்ரிகா கம்பெனிக்கு இவ்வளவு ஆர்டர் கொடுன்ட்டு தான் விசாகனுக்கு தம்பி உத்தரவிடுகிறார். அதை நீங்களே விசாரித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த என்ரிகாவை நீங்க பேன் பண்ணிட்டு 16 மணி நேரத்தில் என்ரிகா மேல இருந்த பேனை நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா நாங்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது? சார், இன்னொன்று தினமலர்லேயே இன்னொரு செய்தி வேறு குறிப்பிட்டிருந்தாங்க சார். FSSAI சொல்லிட்டாங்க, அதில் அதிகமாக சுவையூட்டி சேர்த்துருக்காங்க, அது குடிச்சாங்கன்னா உடம்பு கெடுதின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் டாஸ்மாக் நிர்வாகம் உடனே அந்த பாட்டில்கள் ஃபுல்லாக பறிமுதல் பண்ணி லேபுக்கு அனுப்பலன்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்காங்க சார். நியாயமான கேள்வி தானே. நீங்கள் பண்ணுங்க சோதனை. கஜலட்சுமி சொல்கிறாங்களே, அது விற்கிதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அந்த FSSAI ஏன் தடை விதிச்சதுன்னு எனக்கு தெரியாது, தடையை நீக்கிச்சுன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்கீங்க? நான் இன்னும் அழகாக கேட்குறேன், எதுவுமே தெரியாமல் நீ எதுக்கு அதிகாரியாக உட்காந்துட்டு இருக்காங்க? உண்மையிலே நீங்கள் சொன்ன அந்த செறிவூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறதா நீக்கப்பட்டிருக்கிறதான்றதை நீங்க உங்களது ஆய்வு கூடங்களில் ஆய்வு செய்து நீங்கள் கண்டறியுங்கள்.
என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் ஞாபகம் இருக்கும். 2 பேர் உடல்நிலை பாதிக்கப்படுறாங்க. கலெக்டர் வந்து அதுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னதுனால தான் தொடர்ந்து குடிச்சு சாகுறாங்க. இது அப்படியே இங்க எடுத்துக்கலாம் இல்ல சார் நம்ம எக்ஸாம்? நிச்சயமா எடுத்துக்கலாமா? அந்த தினமலர்ல எழுப்பியுள்ள கேள்வி நியாயமான கேள்வி. உங்ககிட்ட லேப் இருக்குல்ல? கவர்மெண்டே கொடுக்குதுன்னு தானே சார் நம்பி வாங்கி குடிக்கிறாங்க. ஏமா கவர்மெண்ட் கொடுத்த அந்த டாஸ்மாக் சரக்குல தான் விஷம் இருந்து 4 பேர் செத்தாங்க, ஞாபகம் இல்லையா? இன்னும் கண்டுபிடிக்கல டாஸ்மாக் சரக்குல எப்படி விஷம் போச்சுன்னு. சைனைட் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே. டாஸ்மாக் முதல்ல சைனைட் எப்படியா போகும்? கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. நாமளும் மறந்துட்டு போயிட்டோம். 4 சாவு நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 2 தஞ்சாவூர்ல 1, நாகப்பட்டினத்தில் 1 என்று நினைவு. மாஜி அமைச்சர் செங்குட்டுவன் பிளஸ் அவங்க 3 மகனுக்கு வந்து 3 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை உறுதி பண்ணியிருக்காங்க சார். என்ன கேஸ் சார் இது? லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இது உதாரணம். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். என் மேலேயும் என் மினிஸ்டர் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு போடுறீங்க, நான் போடுறேன் பாரு சொத்து குவிப்பு வழக்கு என்று 2001 பதவியேற்ற செல்வி ஜெயலலிதா திமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கு போட்டார். துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி, பொன்முடி, இன்னும் ஒரு 6-7 பேர் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக திருமதி திலகவதி IPS அவர்கள் இருந்தார். அவர் இருந்தபோது தான் இந்த அமைச்சர்கள் வீட்டில் எல்லாம் சோதனை நடந்தன. அப்போது 2006 வரை அந்த வழக்கின் விசாரணைகள் நிலுவையில் இருந்தன. 2006 மீண்டும் ஆட்சிக்கு வந்த திமுக, அப்போ ஆற்காடுலாம் திருப்பி மந்திரி ஆயிட்டார். அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரிகளுக்கு லஞ்சத்தையும் கொடுத்து அவர்கள் எல்லாம் வழக்கில் இருந்து விடுவித்துக் கொண்டார்கள். துரைமுருகனோட கேஸ் மட்டும் சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். செங்குட்டுவனுக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை. 2001 பதிவு செய்யப்பட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு அவரது மகன்கள் பன்னீர்செல்வம், சக்திவேல், மகள் மீனாட்சி, மருமகன் ராஜலிங்கம் இவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு, ஏன்னா செங்குட்டுவன் தான் அமைச்சர், இவங்க அந்த மகளை எல்லாம் அவருடைய பினாமிகளாக சேர்க்கிறார்கள். செங்குட்டுவன் இறந்துடுறாரு. இவங்க எல்லாருக்கும் 3 வருடம் தண்டனை விதிக்கப்படுகிறது. செங்குட்டுவன் இறந்து விடுகிறார். செங்குட்டுவனுக்கு உடந்தையாக இருந்ததற்காக இவர்கள் 4 பேர் மீது தண்டனை விதிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து இவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி திரு இளந்திரையன் அவர்கள் இவர்கள் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்திருக்கிறார். இப்படித்தான் ஒரு அரசு வேலை செய்ய வேண்டும். 26 வருஷம் ஆச்சாமா. இப்போ நீங்க வழக்கை வலுவாக போட்டால் 26 வருடம் கழித்தாவது தண்டனை கிடைக்கும். ஒரு அரசு விரைவாக தண்டனை பெற்று தர வேண்டும். ஆனால் நீங்க வழக்கை வலுவாக போட்டிங்கன்னா என்னையா இருந்தாலும் மாட்டுவாங்க, டிலே பண்ணலாம், அவ்வளோதான். அவங்க மகளுக்கே 60-65 வயசு பார்ப்போம். இப்போது அவர்கள் சிறை செல்ல வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள். இருந்தாலும் தலைக்கு மேல் தொங்கும் கத்தி தான். எவ்வளோ தெரியுமா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து? இப்போ நினச்சி பார்த்தா சிரிப்பாக வரும். வெறும் 81 லட்ச ரூபா, 3 வருஷம் தண்டனை. 7 கோடி அடிச்சவங்களாம் ஜாலியாக இருக்கும். 2001 81 லட்சமே பெருசு. இப்போ செந்தில் பாலாஜி டிரைவர் கண்டக்டருங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று பணம் வாங்கி ஏமாற்றி விட்டார் அப்படின்றதான் வழக்கு. நான் 3 லட்ச ரூபா தரேன், எனக்கு கண்டக்டர் வேலை வாங்கி கொடு, நான் 3 லட்ச ரூபா தரேன், டிரைவர் வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி பணத்தை கொடுத்தவர்களும் குற்றவாளி தானே சட்டத்தோட பார்வையில். ஆனால் அவர்களையும் குற்றவாளியை சேர்த்தா 2000 பேர் அக்யூஸ்டு. என்னைக்கு முடியும் இந்த கேஸு? முடியாது. ஸோ அதிமுக ஆட்சியில் அப்போது இருந்த புலனாய்வு அதிகாரிகள் மிகவும் திறமையாக அக்யூஸ்ட் யாரோ அவங்கள மட்டும் போட்டுட்டு இந்த பணம் கொடுத்த டிரைவர் கண்டக்டர்லாம் விட்னஸ் ஆகிட்டாங்க. திமுக ஆட்சியில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் பணம் கொடுத்தது ஐயா அப்படின்ட்டு தூக்குனாங்க. ஒரு 2000 பேர் எல்லாரும் அக்யூஸ்டுவா. ஸோ இப்போது ஐலாண்டு கிரவுண்டில் அந்த செக்ரட்டரியேட் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா, அங்கே தான் ட்ரையல் நடத்தணும். என்றைக்கு முடியும்? இதான் இப்போ கோர்ட்டுக்கெலாம் போயிருக்கேன், உனக்கு தெரியும். 2000 பேருக்கு சார்ஜ் ஷீட்டு, 2000 பேருக்கு கொஸ்டினிங்கு, 2000 பேருக்கு டிஸ்சார்ஜ், 2000 பேருக்கு எதிராக விட்னஸே 500 பேர் தான் இருப்பான். இன்னும் 100 வருஷம் ஆக முடியாது. செந்தில் பாலாஜி வகையரா ரைட்டா? ஸோ இன்டெலிஜென்ட்டாக இவ்வளோ தான் அக்யூஸ்டாக சேர்க்கணும். அதனால தான் 81 லட்ச ரூபா. இதை சொல்கிறேன். ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்கல்ல, 66.5 கோடி. அன்னைக்கு கணக்குக்கு ஜெயலலிதா கிட்ட சொத்து எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 500 கோடி. நம்ம நல்லம்மா நாயுடு, கலைஞர் கருணாநிதியே நேரடியாக ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கை ரிவ்யூ பண்ணுவார். அப்போது என் நடராஜன் என்ற மூத்த வழக்கறிஞரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆலோசகராக போட்டிருந்தார். அவர்கிட்ட நேராக போய் விவாதங்கள்லாம் நடக்கும்போது ஆஃபீஸர்ஸ்லாம், போலீஸ் ஆஃபீஸர் RK ராகவன், VC பெருமாள், நல்லம்மா நாயுடுலாம் இருக்காங்க. அவங்களாம் அனுப்பிச்சிட்டு என் நடராஜன் மட்டும் உட்கார வைக்க சொல்கிறார் அவர் கருணாநிதி. இந்த அதிகாரிங்க என்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு மதிப்பெல்லாம் போடுவாங்க. நீதிமன்றத்தில் எது நிற்குமோ அந்த மதிப்பை மட்டும் நீங்கள் போடுங்க என்று இவர்கிட்ட சொன்ன உடனே எக்ஸாக்டாக கவர்மெண்ட் வேல்யூ என்னவோ அதை மட்டும் போட்டாங்க. அதை மட்டும் போட்டே 66.5. ஆக்சுவல் வேல்யூ போட்டிருந்தா 500 கோடி வந்திருக்கும். 500 கோடி இப்போ வந்துருந்துச்சுன்னா இந்த அம்மா விடுதலை இருக்கும். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு எது கன்விக்ஷன் ஆகும், எது எவிடன்ஸ் நிற்கும்ன்றது நன்றாக தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் சார், ஏற்கனவே RS பாரதி அவர்கள் சொன்னார், செத்த பாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்தோம், கருணாகம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு. திரு விஜய் அவர்களை அவங்க எதிரியாவே நினைக்கல. ஆனால் இனிமேல் நிலைமை அப்படி இருக்க போகிறதில்ல அப்படின்ற அடிப்படையில் திமுக இனிமேல் தலையெடுக்காமல் பண்ணால் மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் சேஃப் ஃபியூச்சரில். அப்படி சேஃபாகாமல் இருக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் எவ்வளவு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்டைகளை போடுகிறார்கள். அறப்போர் இயக்கம் திமுக மாநாடு நடத்துவதற்காக
மண் திருடினார்கள், கிட்டத்தட்ட 8 கோடியோ 9 கோடி 8 கோடி ஊழல் என்று ஒரு புகார் அளித்திருந்தது. அந்த விசாரணை நடத்த விடாமல் தடுப்பதற்கு அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்று இன்னைக்கு தினமலரில் செய்தி வந்திருக்கிறது. அந்த மாநாடு நடந்த இடத்தை வாங்கியதிலும் முறைகேடுகள் உள்ளதுன்ட்டு புகார் இருக்குது. இது அருப்பூர் மண்ணோட நிறுத்திக்கிட்டாங்க. அந்த இடம் வாங்கினதிலே முறைகேடு இருக்குது. ஏன்னா வேலுவோட மகன் பேரில் அந்த நிலம் இருக்கிறது. திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம், மாநகராட்சி, வருவாய் மற்றும் பத்திரப்பதிவு ஆகிய அதிகாரிகளுக்கு இந்த நிலம் மோசடியில் தொடர்பு இருக்கிறது. அந்த அதிகாரிகள் தான் இன்னும் பணியில் இருப்பதால் 8 கோடி ரூபாய் மண் திருட்டு புகார் மீது நடவடிக்கை எடுத்தால் தங்களுக்கும் சிக்கல் வந்துவிடும் என்று கருதுகின்றனர். எனவே சீனியர் அமைச்சர்கள் வாயிலாக வழக்கு பதிய முட்டுக்கட்டை போடுகின்றனர் என்று இந்த தினமலர் நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ விசாரணையே நடக்காமல் இருப்பதற்கு எவ்வளவு முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ போடுகிறார்கள். நீங்க எப்போ விகடனில் ஜாயின் பண்ணீங்க ஜேர்னலிஸ்டா? ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் 2007 7ல ஜாயின் பண்ணீங்க. அப்போ 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் நில அபகரிப்பு வழக்கில் எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கு போனாங்க. ஞாபகம் இருக்கா? நேரு, வீரபாண்டி ஆறுமுகம் அத்தனை பேரும் சிறைக்கு போனார்கள். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் ஆகிவிட்டது. 100 நாள் சாதனையை, அது ஒரு யுக மனசாட்சி, அது ஒன்று ஒரு யுகத்தின் மனசாட்சி. ஒரு மனசாட்சி என்ன ஆச்சுன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் உள்ள தள்ளிருக்கீங்க நீங்கள்? எங்கே சார் விடுறாங்க? அவரும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு சார். சில முயற்சிகள்லாம் நடந்துச்சு, நம்மளுக்கு தெரியும். ஆனால் நடக்க மாட்டேங்குது, எங்கேயோ நிற்கிது சார். கோயிலில் திருவிழா அப்போ ஆட்டு தலையை எப்படி ஊட்டி விடுவாங்களோ அது மாதிரி 4 தலையை ஊட்டினாதே அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கடந்த 12/8/2026 அன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் பணி நியமன உத்தரவு வந்தது. அதில் சீரியல் நம்பர் 9 இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் என்னென்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வடக்கு சரக எஸ்பியாக இருக்கக்கூடிய திரு சரவணகுமாரை தீவிரவாத ஒழிப்பு பிரிவு எஸ்பியாக நியமித்து ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. உத்தரவு தேதி 12, இன்னைக்கு தேதி 18, 6 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சரவணகுமார் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. இந்த மாறுதல் உத்தரவில் கையொப்பமிட்டது தமிழக முதல்வர். இந்த சரவணகுமார் மேலே ஏற்கனவே புகார்கள் இருக்குது. 3 வருடங்களுக்கு அதிகமாக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாமும் நமது நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருந்தோம். இந்த அடிப்படையில் தான் டிஜிபியின் பரிந்துரையின் பேரில் முதல்வர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவில் கையெழுத்து போட்டது முதல்வர் உத்தரவு போட்டு 6 நாள் ஆகியும் ரிலீவ் ஆகாமல் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே நீட்டிக்க வைப்பதற்கு தேவையான முயற்சிகளை பொறுப்பு இயக்குனர் மகேஸ்வரி எடுத்து வருகிறார் என்றால் முதல்வரின் உத்தரவுக்கு என்ன மரியாதை? ஒரு டிசிஷன் எடுத்து உத்தரவு போடுறாருன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். லஞ்ச ஒழிப்புத்துறையிலே நீட்டிக்க வைப்பதற்கு நீங்கள் கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சிஎம்மா, விஜய் சிஎம்மா? சரவணகுமார் என்ற அந்த பெட்ரோ மார்க்ஸ் லைட்டு இல்லை என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை எரியாதா? வேலை நடக்காதா? இப்படித்தான் ஒவ்வொரு துறையிலும் நடக்கிறது. என்னவென்றால் முதல்வர் மீது ஒரு அதிகாரிக்கும் அச்சமில்லை. கருணாநிதியோ ஜெயலலிதாவோ சிஎம்மாக இருந்தால் நீங்கள் இந்த வேலை பண்ணுவீங்களா? எப்படி ஆர்டர் போடுவாங்க தெரியுமா? 1 ஹவரில் ஜாயின் பண்ணணும். சென்னையில் தானே இருக்கா? 1 ஹவரில் ஜாயின் பண்ணணும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தப்போ ராத்தோர் எத்தனை மணிக்குமா பதவி ஏற்றாரு? நைட்டு 11 மணிக்கு பதவி ஏற்றாரு. ஞாபகம் இருக்கா? திருமதி திலகவதி ஐபிஎஸ் கூட இதை சொல்லியிருக்காங்க சார் என்கிட்ட. மேடம் வெளியூர்ல இருந்திருக்காங்க. அப்போ செல்வி ஜெயலலிதாவோட பிஏ ஷீலாவான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லையே நீங்கள் சொல்கிற டைம்க்குள்ள என்னால் வர முடியாது அப்படின்னு அப்படி வேலை நடந்துச்சா சார். ஃப்ளைட்லேருந்து இறங்கினோன்னையுமே டேரெக்டாக போய் செல்வி ஜெயலலிதாவை ஒரு டிராஃபிக் இல்லையா போய் மீட் பண்ணியிருக்காங்க சார். இப்படித்தான் வேலை நடக்க வேண்டும். அப்போ முதலமைச்சர் சொன்னால் இந்த வேகத்தில் வேலை நடக்கும். இப்படி தான் நடக்கணும். ஆனால் இந்த முதலமைச்சர் சொன்னால் ஒரு உத்தரவு போடுறாரு, 6 நாளாவது இன்னும் ஜாயின் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? 3 நாளைக்கு முன்னாடி கூட சார் தினமலரில் தான் செய்தி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் போட எல்லாரும் லீவில் போயிடுறாங்க. வந்துச்சா? படிச்சோம், பேசணும். நம்ம போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மாமாவை பிடிக்கும். நான் மீண்டும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, 2 பேரை ஜெயிலுக்கு அனுப்புங்க. இந்த அதிகாரிகள் முதல்வருக்கு எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த அதிகாரிகள் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றதை சொல்லிடுறேன். முதல்வர் விஜயை ஒருவரும் விரும்புவதில்லை. எந்த மந்திரியையும் அதிகாரிகள் மதிப்பதில்லை. இந்த பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஏமாற்றலாம் என்று. என்னிடம் பேசும் சில அமைச்சர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள், அண்ணா கேட்கவே மாட்டுறாங்கண்ணா, ஆஃபீஸர்ஸை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்ண்ணா, கேட்க மாட்டுறாங்கண்ணா, விரட்ட வேண்டியதாக இருக்குண்ணா, பின்னாடியே துரத்திட்டு இருக்க வேண்டியதாக இருக்குண்ணா, எது கேட்டாலும் ரூல்ஸ் பேசுகிறாங்கண்ணா, இல்லை இதில் இடம் இல்லை, இதுக்கு ரூல்ஸில் இடம் இல்லை, இல்லை இது பண்ண முடியாது, எது சொன்னாலும் பண்ண முடியாதுன்றாங்கண்ணா. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. தம்பி, ரூல்ஸில் இடம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. 2 பேர் சேர்ந்து கட்டி வாங்கலாம்னு சொல்லி பாரு, எவ்வளோ வேகமாக ஃபைல் எடுத்துகிட்டு வரான்னு பாரு நீ. இப்போ அந்த அதிகாரி என்ன நினைக்கிறான்னா, இதில் கையெழுத்து போட்டால் எனக்கு என்னப்பா பிரயோஜனம்? முதல்வர் விஜய் அவர்கள் பூவே உனக்காக ஹீரோவாக இருந்தால் கதை நடக்காது, காதலுக்கு மரியாதை ஹீரோவாக இருந்தால் கதை நடக்காது, போக்கிரி ஹீரோவாக மாற வேண்டும். அப்படி மாறினால் மட்டும்தான் இந்த அதிகாரிகளிடம் வேலை வாங்க முடியும். காதலுக்கு மரியாதை ஹீரோ மாதிரி அப்படி சாஃப்டாக பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு சுத்தினா இந்த அதிகாரிகள் விஜயின் தலையிலேயே மிளகாயை அரைப்பார்கள். விஜய் தலையிலேயே அரைக்கிறாங்கன்னா அமைச்சர்கள் தலையெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்கன்றதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும்.
லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி ரிலீவ் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். இன்னும் குரூப் 1 எஸ்பி ஐபிஎஸ் கூட கிடையாது அவர். ஆர்டர் போட ஜாயின் பண்ண வேண்டியதானே. இன்னொன்று, அந்த பொறுப்பு இயக்குனர் மகேஸ்வரிக்கு எங்கிருந்து இவ்வளவு துணிச்சல்? சரவணகுமார் சொல்லுவார், சார் மேடம் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் மேடம்னு. இப்போ போய் ஜாயின் பண்ணுப்பா, கவர்மெண்ட் இந்த ஆர்டர் போட்டுக்கணும், போய் ஜாயின் பண்ணுப்பா. அவங்கள நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறேன். 6 நாளாக தமாஸ் பண்ணுகிறீங்களா? அப்போ நீங்கள் முதல்வரோட இந்த உத்தரவை பின்பற்றாமல் நீங்கள் எப்படி திமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் நீங்கள் வழக்கு போட போகிறீங்க? எப்படி விசாரணை நடத்துவீங்க? எந்த லட்சத்தில் அருண்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் இந்த அம்மா மகேஸ்வரி விசாரிக்கணும்னு தெரியுதாப்பா? அவர் சொல்றாரு மக்கள் தன்னோட நிக்கணும் அப்படின்னு. மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப நம்ம பேசணும்ல, இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யறதா தான் இருக்கும். நீங்க சொன்னீங்க அதிகாரிகள் யாருக்குமே திரு விஜய் பிடிக்கலன்னு. ஆனா மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பட் அதை கண்டினியூ பண்ணணும்னா அவர் இதெல்லாம் செஞ்சு தானே சார் ஆகணும். செஞ்சுதான் ஆக வேண்டும். அவர் இன்னும் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை ஹீரோவாக இருந்து கொண்டிருக்கிறார். போக்கிரி ஜனநாயகன் போல அவர் மாறவே பாவம் பார்க்குறாரு எல்லாருக்கும். ஓகேவா? பாவம் அவங்களை போய் சஸ்பெண்ட் பண்ணணும். அவர் ஜெயலலிதாவாக வரலாற்றில் அறியப்பட வேண்டுமா, ஓ பன்னீர்செல்வமாக அறியப்பட வேண்டுமா என்பதை அவரே முடிவெடுத்துக் கொள்ளட்டும். அடுத்ததா நந்தனம் டு தேனாம்பேட்டை வரைக்கும் ஒரு மேம்பாலம் அமைக்கலாம், போக்குவரத்து நெரிசல் குறைக்கலாம்னு சொல்லிட்டு 2024 ஒரு டெண்டர் விட்டாங்க சார். இன்ன வரைக்கும் பணிகள் நடந்துகிட்டே இருக்கு சார். அதுல ஏதோ தூண் அமைக்கிறதுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கேன் சார். தம்பி, இந்த திட்டம் தொடங்கும் போதே இது தேவையற்ற திட்டம் என்று நான் நினைத்தேன். என்னன்னா, ஒரு பாலங்கள் கட்டுவது எதற்கு? போக்குவரத்து நெரிசலை அவை குறைக்க வேண்டும். பெரும்பாலான பாலங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில்லை. என்னன்னா, ஒரு ரோட்டில் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா பாலங்களையும் அப்படி சொல்ல, சில பாலங்கள். அப்போ அந்த சில பாலங்கள் எதற்கு கட்டப்படுகின்றன? கொள்ளையடிப்பதற்கு. அதற்குத்தான். இப்போ இந்த உத்தண்டி திருவான்மையூரில் ஒரு பிரிட்ஜ் போட்டாங்களா, அதே போன்ற ஒரு பாலம் தான் இந்த பாலம், நந்தனம் தேனாம்பேட்டை பாலம். இந்த கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல், எவ்வளவு சிரமம் என்பது அந்த பக்கம் பயணித்தவர்களுக்கு தெரியும். தூக்கி இப்போ நம்ம மவுண்ட் ரோடில் ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சை ஒன் வே ஆக்கி எல்லாம் கோட்டர்புரம் வழியாக போகணும், சென்ட் ஆஃப் ரோடு வழியாக போகணும். தம்பி, உலகத்தில் எங்காவது இது நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. பாலத்துக்கு பிளான் போட்டு பில்லர்லாம் எழுப்பிட்டாங்கப்பா. எழுப்பியிருக்க பில்லர் படி கட்டினா பெண்டாக இருக்குதான்ப்பா. அலைன்மெண்ட் சரியில்லை, புரியுதா? இப்படி தானேப்பா இருக்கணும், அவர் சேஃப்டி இருக்கணும்ல. பில்லர் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்படி போதான் பில்லர். எங்கேயாவது கழிப்பட்டுறியா? டிபிஆர்னு சொல்லுவாங்க, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதுக்கு பேர் எந்த திட்டமாக இருந்தாலும் ஒரு டிபிஆர்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம பேசுகிறோமே கன்சல்டன்ட், அந்த கன்சல்டன்ட்டுகள் தான் இந்த டிபிஆரை ரெடி பண்ணுவாங்க. அவன் ஒரு மாதிரி டிபிஆரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். அதுபடி கட்டினா அலைன்மெண்ட்டு மேட்ச் ஆகல. எங்கேயாவது நடக்க மாட்டாது. ChatGPT போட்டு கட்டு. அதுதான், அது கூட கரெக்டாக காட்டு சார். போன வாட்டி நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? ChatGPT போட்டு தான் இந்த கன்சல்டன்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. என்ன அதுக்கு புதுசா கமெண்ட்ஸ் கொடுத்து சரியா வாங்கணும். ஒரு வாட்டி கேட்டால் அது கரெக்டாக சொல்லாது, 3 வாட்டி கேட்கணும். தம்பி அதில் எக்ஸ்பர்ட். அடிக்கிற மாதிரி அடிச்சு தான் கறக்கணும் மாதிரி. ஒவ்வொரு இடத்துலையும் சாலையின் அகலம் முன்ன பின்ன இருக்கு. ஓகேங்களா? சென்ட் ஆஃப் ரோடு பக்கத்தில் 28 மீட்டரு, அறிவாலயம் பக்கத்தில் 32 மீட்டரு, டிஎம்எஸ் கிட்ட 36 மீட்டரு, சைதாப்பேட்டை கிட்ட 40 மீட்டரு ரோடோட அகலம். ரைட்டா? இவங்க இதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்காம ChatGPTலாம் போட்டு எடுத்துருக்காங்கப்பா. எங்கேயாவது நடக்குமா? 621 கோடி சார். இது என்னன்னா, தேனாம்பேட்டை உத்தண்டியில் எப்படி அந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட்டு 2200 கோடி. 20 கோடி என்னமோ அட்வான்ஸு கேட்டு 5 கோடியை எலெக்ஷனுக்கு முன்னாடியே வாங்கிட்டார். அந்த பாலம் யாருக்கு செல்ல இருந்தது என்றால் KNR கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனத்திற்கு செல்ல இருந்தது. மொத்தமாக இப்போவே கொடு என்று கேட்கும்போது அந்த நிறுவனம், நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு வருவீங்களா இல்லையானே தெரியாதுன்னு சொல்லணும். நாங்கள் தான் வருவோம், சரி இப்போ ஒரு 5 கோடியாவது கூட எலெக்ஷன் செலவு வேணும் என்று 5 கோடி மட்டும் வேலு வாங்கி, EPS கிட்ட கொடுத்துட்டாரா? கிட்னி ஆப்ரேஷன் வேலு வாங்கி தேர்தல் வேலைகளை எல்லாம் முடித்து விட்டார். அதற்கு பிறகுதான் இந்த பாலம் ரத்து செய்யப்பட்டதை நாம் அறிவோம். இப்போது இந்த பாலம் செய்தி பேசப்பட்டதால் கூடுதல் செய்தி ஒன்றை சொல்கிறேன். நெடுஞ்சாலை மற்றும் பாலங்கள் கட்டுவதில் லஞ்சம் வாங்கி கொண்டு இது போன்ற பணி ஆணைகளை வழங்காமல் ஏவாவேலு ஏமாற்றிய தொகை 1600 கோடி. சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒன்று கூடிட்டாங்க ஐயா. கூடி கடந்த வாரம் ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறார்கள். தர்றியா சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குவான் என்று பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள். விரைவில் அவர்கள் வேலுவிடம் அணுகி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். வேலு பணத்தை திருப்பி தராவிட்டால் தமிழக அரசிடம் அந்த ஒப்பந்ததாரர்கள், நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல என்ன சிக்கல்னா, ஒரு கான்ட்ராக்டர் 20 கோடி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கேன், ஏது உனக்கு 20 கோடின்ற வருமான வரித்துறை கேட்டால் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் கம்ப்ளைண்ட் தரதில்லை. அடுத்த நிறுவனத்தில் இருக்க டாக்குமெண்ட் நோண்டுவாங்க. ஸோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, புகார் அளிப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். இந்த தகவல் சீக்கு கோழிக்கு இதுவரை தெரியாது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளட்டும். அவர் பாவம் மாநகராட்சி பெண்ணில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். துப்புரவு பணி துட்டை திருப்பி கொடுக்கலன்னா சங்க பிடிச்சிடுவாங்க, புரிஞ்சுக்குங்க. அதே பண்ணிட்டு இன்னொரு டெண்டர் வேறு சார். நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதலமைச்சரோட அலுவலகம் மேலே மாற்றலான்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டாங்க. அதுக்கு டெண்டர் விட்டாங்களாம். அதில் விதிமுறைகள் எதுவும் மீறிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கேன் சார். இந்த பிரச்சனையை முதலில் கிளப்பியவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த
திரு வினோஜ் பி செல்வம் அவர்தான் முதலில் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார். ஒரு விஷயம் எங்கிருந்து எழுப்பப்படுகிறது என்பதை பார்த்து அரசியல் கோணங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் திரு வினோஜ் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் இந்த பிரச்சனையை எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்கிறார். நேற்று டெல்லியில் 2G ஊழல் வெளிவந்ததில் மிக முக்கிய பங்கு வகித்த ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரி, தற்போதைய பிஜேபி பிரமுகர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி பிஜேபி அலுவலகத்திலிருந்து நேற்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே இன்று வந்திருக்கக்கூடிய ஊழலை பற்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். டெல்லியில் ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. இந்த அதிகாரிகள் முட்டு சந்துக்கு அழைத்து செல்வார்கள் என்று சொன்னேன்ல, இது ஒரு உதாரணம். சிஎம்ஏ எனக்கு பீச் பார்த்த மாதிரி ஒரு ஆபீஸு வேணும் அப்படின்னு சொல்லலை. இவர்களாக ஊகித்து ஒன்றையில் அவர் இந்த ரூம் சின்னதாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சார் 10வது மாடி எல்லாத்தையும் பற்றி விட்டுருவோம் சார், பெசாம இருக்கு சார், நீங்கள் தள்ளி நீ கம்முன்னு சார், நீ பெசாம உட்காரு சார், நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் சார், இல்லை உட்காருங்கன்றேன், அதை உள்ள வை குமாரே, மேல இருந்து பீச்சை வேற பார்க்கலாம் சார் என்று சொல்லி வேலையை தொடங்கி விட்டார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய செய்தியின்படி நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வேலைகள் தொடங்கப்பட்டது என்ற செய்தியை நம்ம பார்த்தே 15 நாள் இருக்கும். கரெக்டாக இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் இந்த பார்ட்டிஷன் கிடிஷன்லாம் இடிக்க ஆரம்பித்தாங்க. பணி தொடங்கி விட்டது. காசு கொடுக்காம எவனாவது வேலை செய்வானா? செய்ய மாட்டான். ஸோ பணி தொடங்கப்பட்டு விட்டது. ஆகஸ்ட் 12 மற்றும் 13 டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டர் ஏன் ஆன்லைனில் இல்லை என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் பொதுப்பணித்துறையின் செயலரை காலை 9:30 மணிக்கு அழைத்து பேசியிருக்கிறார். 10 மணிக்கு டெண்டர் ஆன்லைனில் வெளியிடப்படுகிறது. ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 17 வரை 135 டெண்டர்கள் பிடபிள்யூடி துறை சம்பந்தமாக மட்டும் ஆன்லைனில் வெளியாகி இருக்கிறது. இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகை டெண்டர் ஏன் வெளியிடப்படவில்லை? ஆன்லைன் டெண்டரில் என்னென்ன வேலைகள் என்ற விவரங்கள் கூட இல்லை. இந்த துறை பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. பொதுப்பணித்துறை ஆதவ் அர்ஜுன் கீழ் வருகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கேள்வி எழுப்பியிருந்தார். விவசாயிகள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவருக்கு எதுக்கு ஆடம்பர அலுவலகம், அதில் தான் இவர் கவனம் செலுத்துகிறார் என்று. சரி, அந்த விமர்சனத்தை எல்லாம் மீறி நான் அதை விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. சரி, சிஎம்மா அவருக்கு பிடிச்ச ஆஃபீஸ் விரும்புகிறாரு, வச்சுட்டு போட்டோம். இல்லை சார், வேலை பார்க்கறதுக்கு ஒரு ரிலாக்ஸான வேணும், இடம் வேணும் அப்படின்ட்டு நான் விமர்சனமே பண்ணல. அதை பண்ணுறீங்க. முதல்வரோட அலுவலகத்தை புதுப்பிப்பதற்கு, புனரமைப்பு செய்வதற்கு, கட்டுமானம் செய்வதற்கு நடக்கக்கூடிய அரசு பணியில் ஏன் இவ்வளவு குளறுபடிகள்? இதை முன்னின்று வெளிப்படையாக திறம்பட செய்து முடிப்பதை விட ஆதவ் அர்ஜுனுக்கு வேறு என்ன வேலை? இந்த டெண்டரை மட்டும் ஆன்லைனில் வெளியிடாமல் மூடி மறைக்க வேண்டிய தேவை என்ன நடந்திருக்கும்னு நான் ஊகிக்கிறேன். சிஎம் ஆஃபீஸ்னு சொல்லி அவனாவது ஒரு கான்ட்ராக்ட் கூட வேலை ஆரம்பியான்னு இருப்பாங்க. ப்ரொசீஜர் வேலை ஆரம்பியானோன்னு அவர் பாட்டு வேலை ஆரம்பிச்சார். சிஎம் இதுக்கு செய்கிறான், கட்சியாக வேலை முடிச்சுட்டு கட்சியாக சிஎம் கூட நின்று போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் வேலைப்பா இது, டெண்டர்லாம் உண்டுமான்னு. ஆமாம் இல்லை, சரி விடுவான், என்னப்பா டெண்டர் விடலான்னு பார்த்தா வேற எவனாவது ஜெயிச்சிட்டானா டெண்டரில்? அவன் தான் பாதி வேலையை முடிச்சிட்டானுங்க. இல்லை, இப்போ பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். இவங்க பேக்கெட்லேருந்து கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுமா. எப்படிமா பண்ணுவீங்க? கவர்மெண்ட் பில்டிங் நீங்கள் எப்படி கை காசு போட்டு கொடுப்பீங்க? அப்படி பண்ணுற ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. ஆர்வ கோளாறு. 3 days ரெடி பண்ணுறேன் சார், யாரும்ப்பா வேலையை? சார் சரிங்க சார், எவ்வளவோ போன ஆட்சியில் தப்பு நடந்துச்சு. ஒரு 10வது மாடியை ரெனோவேட் பண்ணுறாங்க. ஒரு புறாவுக்கு போறான்ற மாதிரி இதுக்கு ஒரு அக்கப்போரா? இந்த அக்கப்போர் டெல்லியில் நடக்கிறதே. அதுதான் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். அதான் அரசியல். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி உங்களுக்கு மறைமுகமாக பின்னால் இருந்து உதவி செய்வது எதற்கு? விஜய் அழகாக்குறாருன்றதுக்கா? ஒழிக்கவே முடியாது என்று நினைத்த ஊழலை விஜய் ஒழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். திமுகவினர் திருடியவற்றை பறிமுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுக்கு எனது ஆதரவு. இப்போ ஆட்சியில் ஊழல் நடக்கும்போது வெறும் 50 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ராக்ட் பப்ளிக் மணிமா, டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேணா? டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஆமாம். ஏன் வேலைன்னு ஆரம்பித்த பிறகு பாதி வேலை முடிஞ்ச பிறகு டெண்டர் விட்றீங்களே, என்ன கணக்கு இது? இன்னொன்று, எந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறப்ப நாங்கள் வெளிப்படையாக இருப்போம்லாம் சொல்லலை. இவங்க வெளிப்படையாக இருப்போம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது அந்த ஆட்சியிலையாவது இந்த மாதிரி டெண்டர் போட்டுட்டு தான் ஊழல் பண்ணுவாங்க. இவங்க டெண்டரே போடலன்னா அதை அவங்க எப்படி வியூ பண்ணுவாங்க? நெடுஞ்சாலைத்துறையில் ஏவாவேல் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுனா, ரோடே போடாமல் நிதியை ஃபுல்லாக ஒதுக்கிட்டாரு. இவங்க வேலையை பார்த்துட்டு நிதியை ஒதுக்குறாங்க. 5.54 கோடிமா, 5.5 கோடி ரூபாமா. 5.5 கோடி ரூபாய் ஒர்க்கை நீங்கள் இஷ்டத்துக்கு எப்படி விடுவீங்க? இப்போ ஒருத்தர் வேலையை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு கான்ட்ராக்டர், அவர் எந்த அடிப்படையில் வேலை பார்க்குறாரு? இது மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. இன்னும் டெண்டர் முடியலம்மா. செப்டம்பர் 1 3 மணி வரைக்கும் டெண்டர்மா. இப்போ வேலை எப்படிமா நடக்குது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ்லேயே முன்பு இருந்த கான்ஃபரன்ஸ் ஹால், இப்போ இருக்கிற கான்ஃபரன்ஸ் ஹால், அங்கே இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஃபால் சீலிங் போட்டுருக்காங்க. இப்போ இந்த ஃபால் சீலிங் போடுறாங்களே, எந்த அடிப்படையில் செய்கிறாங்க, யார் செய்கிறாங்க சொல்லுங்கள். இதுக்கு தான் இந்த அரசியல் கோணத்தை கவனிக்க வேண்டும்னு சொன்னேன். டெல்லியில் ஆசீர்வாதம் ஆச்சாரியை வைத்து ஏன் பிஜேபி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறது?
இது ஒரு எச்சரிக்கை மணி. நாங்கள் உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இங்கே இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லாவிட்டாலும் மத்தியிலிருந்து தகவல் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னேன்னா பிடிச்சிட்டாங்களே இன்னைக்கு. இது விஜய் தான் இந்த கான்ட்ராக்டருக்கு கொடுங்கன்னு சொன்னாருன்ட்டு நான் சொல்லலை. உங்கள் ஆஃபீஸுங்க. இது என்னங்க ப்ரொசீஜரு? ஜானுக்கு எதுவுமே தெரியாது. சீஃப் செக்ரட்டரி கேளுங்க, எப்படி நடக்குது இந்த ஒர்க்கு? ப்ராப்பராக பண்ணிங்களா? குறைஞ்சது இதெல்லாம் ப்ராப்பராக நடந்திருக்கான்றதாவது கேட்கணும்ல. அவங்களுக்குலாம் தெரிஞ்சுதான் இருக்கும். அப்போ இது வந்து வேணும்னே சொதப்புறாங்களா? நான் புரிந்து கொள்வது ஒரு ஆர்வத்தில் உள்ளவை குமார் அதை என்ற அடிப்படையில் அதிகாரிகள் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சிஎம் ஆசைப்பட்டாரு, சின்னதாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. விட்டுங்க சார், 10வது மாடியில் இருக்கிறோம் பூரா மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டு உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடறோம் சார். சிஎம் வந்து உதயநிதியை தூக்கி உள்ள வைக்கணும்னு நினைக்கிறாரு, ஏவா வேலுவை தூக்கி உள்ள வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டேங்கிறீங்களே. இது ஈஸி இல்லை. 10வது மாடியில் ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட், ஏய் கிளம்பிடலாம், இன்னும் உங்கள் லஞ்ச் அப்படி இருப்போம், ஓடு. அவங்கள லெட்டர்லாம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? ஐயோ பட்ஜெட் நடக்குது, அதுக்கு பிறகு மாற்றேன், யோ போ பெரிய பட்ஜெட் நீ கிழிக்கிறப்போ சிஎம் சொல்லிட்டப்பா என்று விட்டு ஆர்வ கோளாறுகள் இந்த வேலையை செய்து முக்காசு முடிஞ்சிச்சு. பாதி முடிஞ்சு, ஃபால் சீலிங், ஹில் சீலிங், ரூப், ஃப்ளோர் எல்லாம் முடிச்சிட்டாங்க. டெண்டரே செப்டம்பர் 1 தான் லாஸ்ட் டேட்டு. எப்படி ராஜா வேலை நடக்குது? பிடிச்சிட்டாங்கல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் மாட்டிக்கொள்வார். விஜயபாஸ்கர் கொரோனா பீரியடில் க்ளவுஸில் ஆரம்பித்து மாஸ்க் வரைக்கும் அடிக்காத கொள்ளை இல்லை, எதிலும் மாட்டவில்லை. கையில் இப்படி தட்டி கொட்டுற இதில் மாட்டினார் பார்த்தியா? டிகே ராஜேந்திரனும் ஜார்ஜும் எவ்வளவோ கொள்ளடிச்சாங்க. எவ்வளோ டிகே ராஜேந்திரன்லாம் அவ்வளோ சம்பாரிச்சார். ஆனால் குட்காலம் மாட்டினாங்க பார்த்தீங்களா? ஸோ திரு விஜய் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இதில் ஊழல் செய்து விஜய் இதிலிருந்து லஞ்சம் வாங்கி விட்டார் என்று யாரும் குற்றம் சாட்டவில்லை. ஆதவ் அர்ஜுன் இதில் லஞ்சம் வாங்கிட்டாரும் யாரும் குற்றம் சாட்டல. எப்படியா அந்த ஒர்க்கு நடக்குது? கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா there are certain procedures. டெண்டருக்கு லாஸ்ட் டேட்டே செப்டம்பர் 1. இப்போ வேலை எப்படி நடக்குது? யாராவது ஃப்ரீயாக பண்ணி தராங்களா? விஜய் ரசிகர் பண்ணுற ஆளுங்க யாராவது சொல்லுங்க. செப்டம்பர் 1 அவர் குடியேறிவார் நினைக்கிறேன். ஆமாப்பா, இங்கே நடக்கிற வேலையை பார்த்தா முடிஞ்சிடும் ஒர்க்கு. அப்போ ஒர்க்கு முடிஞ்ச பிறகு டெண்டர் ஓடுறீங்க நீங்கள். சோகாகுது பஸ்ஸு. அடுத்ததா தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு சார். உதயநிதி அவர்களை செயல் தலைவராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணா அங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் கேட்குறாங்க, அப்ப நீங்க செயல்படாத தலைவரா அப்படின்னு கேட்டு. உண்மைதானே இது? சரி சொல்லு 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 சொல்லு. எல்லாரும் உதயநிதி அவர்கள் செயல் தலைவராகிறதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு இன்னைக்கு தினமலர்ல செய்தி வந்திருக்கு. நான் நினைத்தது நடந்து கொண்டிருக்கிறது. இதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் நாசமாக போகணும்னு நினச்சேன், நாசமாக போய்கிட்டு. ஸ்டாலின் குடும்பத்தில் செங்குத்தான பிளவு. தம்புக்கு வச்சுக்கோங்க. நான் கூட தம்புக்கு எதுவும் கிடைக்கல நினைச்சேன். இரு துருவங்கள் என்று நாம் அனைவரும் கருதி கொண்டிருந்த அத்தையும் மருமகனும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். வெற்றியை எல்லோரும் சொந்தம் கொண்டாடுவார்கள், தோல்வி என்பது அனாதை. தோல்விக்கு யாரும் சொந்தம் கொண்டாட மாட்டார்கள். ஸோ திமுகவின் இந்த படுதோல்விக்கு பிறகு யார் இந்த தோல்விக்கு காரணம் என்று தொடர்ந்து இந்த 100 நாட்களாக விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இவர்களில் ஒருவர் கூட நாம் தோற்போம் என்று நினைக்கவில்லை. அப்படியே நாம் தோற்றாலும் தோற்போம், பார்டரில் தோற்போம், இந்த லகுடபாண்டிகள் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஸோ இந்த ஷாக்லேருந்து அவங்க வெளியில் போகல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போகிற மாதிரி தெரியல. இன்னும் டினையில் இருக்காங்க. 5 வருஷமும் நல்ல சாவே வராதுன்னு புலம்பிட்டு போக வேண்டியதான். இப்போ புரியுதா? இது எல்லாரோட மனநிலை. ஸோ அந்த குடும்பத்திலையும் இது விவாதிக்கப்படுமா இல்லையா? அதுவும் அந்த குளத்தூர் முன்னாலே மொழியை பார்க்கும்போதுலாம் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. அந்த துண்டை போட்டு லுங்கியை கட்டிட்டு உட்காந்துருக்காரு, கிளாஸ்மேட்ஸோட வாக்கிங் போகுது. அது மீம் போடுறாங்க சார், தட் ஒன் கை வித்தவுட் எனி ஜாப்னு. ஆமாம், உண்மையில வேலை என்ன வேலை இருக்கு? பட் பைஸ் ஒன்லி பிராண்டட் கிளாத். எல்லா காரணங்களும் திராவிட மாப்பிள்ளை சாரால் தான் என்று வசதியாக மாப்பிள்ளை சாரின் தலையில் பொறுப்பை சுமத்துவதற்கு திமுகவிலேயே எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. எல்லா பிரச்சனையும் காரணம் பேனா நிறுவனம் தான். அவங்க சொன்னபடி தானே கேண்டிடேட் போட்டால், அவங்க சொன்னபடி தானே இது பண்ணோம். அவர் தரப்பில் நான் இந்தந்த தொகுதியிலெல்லாம் தோற்றுருவோம், கஷ்டம், எங்களோட சர்வே படி இந்த வேட்பாளர் ஜெயிக்க மாட்டாருன்னு நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்ன இடத்துல பல இடத்துல தோற்றுருக்கீங்க. அந்த இடத்துல வேட்பாளர் மாற்றுங்கன்னு சொன்னால் கேட்டிங்களா? அதனால தான் நீங்கள் தோற்றீங்க. இன்னொன்று, இளைய தலைமுறை மிக ஆர்வமாக இந்த தேர்தலில் பங்கெடுக்கிறது. இளைய தலைமுறை வைக்கும் விமர்சனமே வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர் புள்ளைய சிஎம் ஆகிறதுக்காக தான் இந்த தேர்தலே போட்டிடுறாருன்னு இளைய தலைமுறை கருதுகிறது. 18 to 30 இருக்கிறவங்க பூரா இந்த வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அந்த வாக்குகளே நமக்கு வரப்போவதில்லை. உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதை குறைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட சர்வே சொல்லிச்சு, நீங்கள் கேட்டிங்களா? அண்ட் முதல்வர் மீது நல்ல பெயர் இருந்தாலும் வேறு எந்த அமைச்சர்களுக்கும் நல்ல பெயரெல்லாம் இல்லை. ஆட்சியின் மீது நிறைய கெட்ட பெயரெல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லத்தான் செய்தோம். நீங்கள் கேட்கவில்லை. நீங்கள் 5 ஆண்டுகள் மோசமான ஆட்சி நடத்தியதற்கு பேனா நிறுவனமாக காரணம்? நீங்கள் காரணம், உன் மவன் காரணம். அங்கே பேனா நிறுவனத்தை வச்சு சர்வே எடுத்து என்ன நடக்குதுன்றதை தான் சொல்ல முடியும், பணம் செலவு பண்ண முடியும்.
எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம்னா அப்போ நீங்கள் ரொம்ப நல்லாட்சி நடத்துனீங்க, நாங்கள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தப்பாக பண்ணி தோத்துட்டீங்களா நீங்கள் என்று மாப்பிள்ளை சார் நினைக்கிறார். கடைசியாக கருத்து கணிப்பு வந்துச்சு சார். அதில் கூட வந்து திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மாப்பிள்ளை. அவர் வந்து மாமனாரை சந்தோஷப்படுத்தினதுக்காக வெளியிட்ட கருத்து கணிப்புன்னெலாம் சொன்னாங்க. சரி, அவர் கருத்து கணிப்பு நடத்துறாரு, நீங்கள்லாம் அரசியல்வாதிங்க தானே, அப்போ வெறும் கருத்து கணிப்பு நடத்துறவன் மட்டும் நம்பி தான் கட்சியை நடத்துறீங்களா? உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிளேம் கேம் உச்சத்தில் போயிட்டு இருக்கு. இப்போது மாப்பிள்ளை சாரிடமும் கணிசமான அளவு கட்சி இருக்கிறது. படி இழக்கிற பெருமாள் அவர் தானே, பெருமாளின் பக்தர்கள் இல்லாமலா போய்விடுவார்கள். மாப்பிள்ளை கடும் மன உளைச்சலில் இருக்கிறார். நான் பேனா நிறுவனத்தை கலைக்க போகிறேன்னு சொன்னோன்னே மாமா இருங்க, என்ன நீங்கள் இப்படி மாப்பிள்ளை இது பண்ணாதீங்க, நீங்கள் அப்புறம் பொண்ணு வேறு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்றோம் என்று இப்படி உச்சகட்டத்தில் போய்கொண்டு இருக்கிறது. இப்போது வெகு விரைவில் இப்போது இந்த செயல் தலைவராக போடுறதா, இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றுறது, இது எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அடிப்படை பிரச்சனை. புது ரத்தத்தை பாய்ச்சி அதனால தான் முடியலையா? ஆமாம், பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ண முடியாத ஒரு நிலையில் இந்த கட்சி இருக்கிறது. இப்போது வெர்டிகலாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. கனி அண்ட் உதய் ஒரு சைடு, சாப்ஸ் ஒரு சைடு. ஸோ இவங்க என்ன ஐடியா கொடுத்தாலும் இவர் அதுக்கு கட்டை கொடுக்குறாரு. அது சரி வராது, இல்லை அத்தையவே பொதுச் செயலாளர் ஆக்கிடலான்ட்டு உதயே சொல்கிறாரு. இவர் அது எப்படி சரியாக வரும்? ஒரு தலித்தை தான் பொதுச் செயலாளர் ஆக்கணும். யார்? அண்ணன் ஆராசா. எதுக்கு? நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு கட்சி கைப்பற்றிட்டீங்க, அப்புறம் நான் தெருவுக்கா போகிறது? என்ன பண்ணுறது? ஏற்கனவே மரியாதை இந்த வீட்டில் என்று அவர் கடும் கோபத்தில் இருக்கிறார். இவர்களது பஞ்சாயத்து தீராமல் கட்சியில் மறுசீரமைப்பு என்பது நடக்கவே போவதில்லை. ஸோ இப்போ இதில் 2 பக்கத்தில் எந்த பக்கத்து போகிறது என்று கட்சியினரும் குழப்பத்தில் இருக்கிறார். இப்போ இந்த தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி, சீனியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று. நீங்கள் என்ன நல்லா தானே இருக்கீங்க, முன்னாடியும் வெட்டியாக இருந்தீங்க, இப்போ வெட்டியாக இருக்கீங்க, அது வேறு, ஆனால் நன்றாகத்தானே இருக்கிறீர்கள். அப்போ எதுக்கு செயல் தலைவர் சொல்கிறது? யார்? சீனியர்ஸ்க்கு என்ன இந்த சின்ன பையன் பின்னாடி இப்போ கையை கட்டி நிற்கிறதா? மானக்கட்டத்தனமா? என்னதான் கொத்தடிமையாக இருந்தாலும் கொஞ்சோண்டு இருக்கும்ல. அவர்களை தூண்டி விடுவது யார்? சீனியர்களை? மாப்பிள்ளை சார். அப்போ கட்சியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புது ரத்தத்தை பாய்ச்சி எல்லாமே உதய ஆளுங்களாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அண்ணா என்ன பெரியசாமியை கூப்பிட்டு என்ன நினைப்புறோம், என்னென்ன மரியாதை? பாட்டுக்கு ஐபி உங்கள் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு போயிடுவா அப்படி. அப்போ அப்படியே அவ்வளோதானே? நேருவை கூப்பிட்டு எல்லாம் அப்புறம் மகேஷ் கை வாங்கிட்டு போகிறாலையா? எம்ஆர்கே கூப்பிட்டு இப்படி சொல்கிறது. இந்த பெருசுங்களெல்லாம் கூப்பிட்டு அவ்வளோதான் போச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்தீங்கன்னா நான் டெல்லியில் பேசி ஈடிக்கிட்டே இருந்து காப்பாற்றுறேன். இப்போ இவங்க யார் பக்கம் சாய்வாங்க? உதயநிதி இவங்களெல்லாம் கூப்பிட்டு அரவணைச்சு டெல்லியில் பேசி நான் ஈடிக்கிட்டே இருந்து காப்பாற்றுறேன்னு உதயநிதி சொல்லுவாரா? மாப்பிள்ளை சார் சொல்லுவார். உதயநிதி அவர்கள் பேசினா கூட என்னையே நான் ஈடுகிட்டே இருந்து காப்பாற்றணும், இவன் வேற ரத்தீஸ் பாய் வேற போட்டு எல்லாத்தையும் வம்புல இழுத்து விட்டு போயிட்டான். உனக்கு யார் தெரியும்? உங்கள் அப்பா தவிர. அதுவும் உண்மை இல்லை. சரி, யார் தெரியும் டெல்லியில்? சொல்லு, நீ சொல்கிறது கரெக்டு தான். யார் தெரியும்? பேசு. மாப்பிள்ளை சாருக்கு டெல்லியில் தெரியாதவர்களே கிடையாது அப்படின்னு அவரே சொல்லிக்குவார். இல்லை கனெக்ஷன்ஸ் இருக்கும். கனிமொழி அவர்கள் இருக்காங்களா சார்? கனிமொழி அவர்கள் எதுக்கு இந்த மூத்த மந்திரிகள் எல்லாம் போய் எதுக்கு போய் காப்பாற்றணும்? இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களா நீங்கள்? இன்னொன்று, உதய் சொல்கிறத கேட்டு கட்சியில் நல்லா இருக்கிறதா, இல்லை பெருசுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கட்சியில் முன்னேற முடியுமா? கனிமொழி திங்க் பண்ணுவாங்கல்ல. உதயோடு கரம் கோர்த்தால் இரட்டை குழல் துப்பாக்கிகள். தலைவர் பொதுச் செயலாளர், கருணாநிதி அன்பழகன், பெண் அன்பழகன். ஸோ செங்குத்தாக இந்த குடும்பம் பிளந்து விட்டது. மொத்தத்தில் இந்த குடும்பம் நாசமாக போக போகிறது. எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். நன்றி. நன்றி சார்.